மியூச்சுவல் புத்தக வெளியீட்டு விழா இன்னைக்கு ஞானக்கூத்தனுடைய இது போட்டிகள் வச்சுருந்தேன். ஞானக்கூத்தன் பேரில் இந்த போட்டியில் பங்கு கொண்டு 90 பேர்கள் கொண்டு கொண்டாங்க. 15 நாள் தான் அந்த போட்டியோட டைம். இந்த 15 நாள் 90 பேர் பங்கு கொண்டார்கள். 2 கவிதைகளை சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து ஒரு புத்தகம் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நிறைய பேர் கவிஞர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அந்த புத்தகங்களை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ முதல்ல கடவுள் வாழ்க்கை இதுதான் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த புத்தகம் இதை ஏன் கொண்டு வந்தேன், ஏன் ஞானக்கூத்தன் பேர்ல கவிதை போட்டி வச்சேன் அப்படிங்கிற கேள்வி கேட்க மாட்டேங்குது. ஆனா உங்களுக்கு சொல்றது அவசியம். இது புத்தக கண்காட்சியில இருக்கும்போது எனக்கு ஒரு தகவல் வந்தது. ஞானக்கூத்தன் பேர்ல தமிழன் ஒரு நண்பர் பெங்களூர்ல இருக்காரு. அவர் சிறந்த கல்வியாளர். அவர் என்ன சொன்னார், ஞானக்கூத்தன் பேர்ல ஒரு கூட்டம் நடத்தணும், அதாவது ஒரு நாள் கருத்தரங்கம் நடத்தணும் அப்படின்னு சொன்னார். ஆனா அதுக்கான ஏன் ஞானக்கூத்தனை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது அவர் சொன்னார். எல்லாரும் மறந்துடுறாங்க, ஞானக்கூத்தனை மறந்துடுறாங்க. அவர் ஒரு முக்கியமான கவிஞர். இதை நம்ம குரூப் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் ஞானக்கூத்தனை தெரிஞ்சிருக்கும் தெரியல. தெரிஞ்சிருக்கும், பேர் தெரிஞ்சிருக்கும். அவங்க கவிதையெல்லாம் யாராவது படிச்சிருப்பாங்கன்னா என்னன்னு தெரியல. அது அப்புறம் அவர் சொன்னாரு, அந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த இது இப்ப நடக்க போகுது மார்ச் மாசம் 14 இன்னும் ஒரு செவ்வாய்க்கிழமை மார்ச் மாசம் நடக்க போறது. அதுக்கு முன்னாடி அது போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அந்த மாசத்துல ஜனவரி மாசம் நடக்க வேண்டியது போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு உடனே தோணிச்சு, ஞானக்கூத்தன் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு
அவர் பேர்ல ஒரு எனது கவிதை போட்டி வச்சா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும். சும்மா ஒரு 15 நாளைக்கு ஒரு கவிதை போட்டி வச்சேன். 2015 ஜனவரியிலேருந்து 31 ஜனவரி வரைக்கும் ஒரு கவிதை போட்டி வச்சேன். அதுல வந்து ஒரு நிறைய பேர் கலந்துனாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 90 பேர் கலந்துனாங்க. நான் அதுக்கு வந்து நிறைய, அதாவது மரபு கவிதை கூடாது, ஐக்கு கவிதை கூடாது, அப்புறம் 4 வரியில கவிதை எழுதக்கூடாது, தலைப்பு ஒவ்வொரு கவிதைக்கும் எழுதணும், அப்புறம் ஒரு 10 லைனாவது எழுதணும், 20 லைனுக்குள்ள முடிச்சிடணும், அப்படி எல்லாம் போட்டியில அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து எனக்கு ஆச்சரியம் வந்து நான் கட கட கடனை குவிய ஆரம்பிச்சிருது. ஒரு 90 கவிதைகள் குவிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல, என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் சொல்புதிய குரூப்ல இருக்கிற அத்தனை பேரும் கலந்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அத்தனை பேர் கவிதைகளும் எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்க எழுதி அமைச்ச கவிதை, அவங்க பொதுவா சொல்புதியில் எழுதுகிற கவிதைகள் சில எதுவுமே எனக்கு பிடிக்காது. நான் கண்டுக்காம இருப்பேன் நான். ஆனா இதுல வந்து எழுதின போட்டிக்கு அமைச்ச ஒரு வேகம் அவங்க எல்லாருக்குமே, அந்த வேகம் வந்து நல்லா இருந்தது. அப்புறம் ஞானத்துச்சன் சொல்ற மாதிரி அந்த கவிதை ஆரம்பிச்சது. ஞானத்துச்சன் என்ன சொல்றாருன்னா, கவிதைக்கு என்னன்னா சிந்தனை வேண்டும்ங்கிறாரு, தெளிவா இருக்கணும்ங்கிறாரு, சிக்கனமா இருக்கணும்ங்கிறாரு, ஆனந்தம் இருக்கணும், ஆனந்தம் படிக்கும்போது ஆனந்தம் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த எல்லாருமே வந்து கவிதைகள் எழுதியிருந்தாங்க. இப்ப நான் வந்து இந்த புத்தகத்தை ரிலீஸ், அதாவது இந்த வெளியீட்டு கூட்டம் இப்ப எல்லாருமே கவிஞர்கள் தான். இங்க கவிஞர்கள் ஒவ்வொருக்கும் பிரதிக்கும் ஒவ்வொரு கொடுக்க போறேன் நானு. அது ஒரு வெளியீட்டு கூட்டம் மாதிரி நினைச்சுங்க நீங்க. இப்ப முதல்ல வந்து நாகேந்திர பாரதியை கூப்பிட்டு நான் ஒரு புத்தகம் கொடுக்க விரும்புறேன். அதுக்கு முன்னாடி ஞானத்துத்தன் ஒரு கவிதை முதல்ல நான் ஆரம்பிச்சு படிச்சுட்டு, இப்ப இந்த கூட்டம் என்னன்னா, நம்ம எல்லாரும் இந்த தொகுப்புல வந்த எல்லாரும் வந்து ஒரு அவங்க கவிதை வாசிக்கணும். ரெண்டாவது ஞானத்துத்தன் கவிதையும் வாசிக்கணும். ஒரு ஞானத்துத்தன் கவிதை, அப்புறம் உங்க கவிதை நான் எடுத்து கொடுப்பேன், எந்த ஞானத்துத்தன் கவிதை வாசிக்கணும்னு. ஓகே, இப்ப முதல்ல நான் ஒண்ணு வாசிக்கிறேன். கடுகளவு இருள், கடுகளவு இருள், 4 சக்கர வண்டி ஒன்றும் 2 சக்கர வண்டி ஒன்றும் தெருவில் மோதி கொண்டன. அப்போது இரவு மணி 9. 4 சக்கர வண்டிக்காரர் வண்டியை விட்டு வெளியே வந்து 2 சக்கர வண்டியை திட்டினார். அவரும் பதிலுக்கு திட்டினார், தனக்கு பெரிய பெரிய ஆளை தெரியும் என்று. 4ம் 2ம் சொல்லிக் கொண்டன. 4 சக்கரம் போலீஸுக்கு போன் செய்ய, 2 சக்கரமும் போலீஸுக்கு போன் செய்தது. நேரம் ஆயிற்று. போலீசார் வரவில்லை. நின்றிருந்த 5-6 பேர்கள் போய்விட்டார்கள். 2 சக்கரம் போய்விட்டது, 4 சக்கரமும் போய்விட்டது. வேடிக்கை பார்த்தவர் வெட்டறிந்த சிகரெட்டில் தீ அணைந்து தெருவில் கடுகளவு இருள் கூட்டியது. இதை ரொம்ப எளிமையா அப்படி எழுதுவார் கவிதைய. இதை படிக்கும் போது நீங்க, நம்ம எல்லாருக்குமே வந்து இவ்வளவு எளிமையா எழுதுறதா அப்படின்னு சொல்லி நிறைய கவிதை எழுதுவோம். தொடர்ந்து நம்ம அந்த முயற்சியில தான் இந்த போட்டியை வச்சது. இந்த போட்டியில எல்லாருமே நல்லா எழுதுங்க. ஓகே, முதல்ல நாகேந்திர பாரதி நான் கூப்பிடுறேன். நன்றி அழகேசிங்க. வணக்கம் நண்பர்களே. நமது அழகேசிங்க அவரை பற்றி சொல்வதாக இருந்தால் ஒரே வார்த்தையில் சொல்லலாம், நாவல்டி தை நேம் இஸ் அழகேசிங்கர். புதுமையே உன் பெயர் தான் அழகேசிங்கர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவரை நான் இந்தியன் வங்கி காலத்திலிருந்தே அறிவேன். அவர் இந்த ஜோல்னா பையிலே அந்த நவீன விருட்சம் பத்திரிகை கொண்டு வந்து ஆரம்பகால இதழை என்னிடம் கொடுத்த போது தொடர்ந்த நட்பு இன்றும் தொடர்கிறது என்பதை நான் இதற்கு முன்பும் சில மேடைகளிலே சொல்லியிருக்கிறேன். அந்த நட்புக்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழக்கூடியவர் அழகேசிங்கர். அந்த ஒரு இலக்கிய நண்பர்களை நண்பராக பெற்றதில் நான் மிக மிக பெருமைப்படுகிறேன். இப்பொழுது அவர் கேட்டுக்கொண்டபடி ஞானக்கூத்தன் அவர்களின் கவிதைகளிலிருந்து ஒரு கவிதை. முதலில் அசைவு. திங்கட்கிழமை போய்விட்டது, செவ்வாயும் போய்விட்டது. கோல வாசலை புதனின் வெயில் உலர்த்துகிறது. இன்னும் உன்னை நான் பார்க்க பாடில்லை ஞானாட்சரி. ஒரு பகல் ஒரு ராத்திரி, மீண்டும் ஒரு பகல் ஒரு ராத்திரி கடந்தால் அடையப்பெறும் ஒரு நகரம் போல ஆகிவிட்டாய் நீ ஞானாட்சரி. ஒரு வாகனம் போல என் சரீரம் உன்னை நோக்கி நகர்கிறது, அறிவாயோ நீ ஞானாட்சரி என்று அந்த ஞானாட்சரியை பற்றி, இவருடைய அசைவை
அந்த அசைவு என்ற தலைப்புள்ள கவிதை மூலம் மிக மிக அழகாக சுட்டி காட்டியுள்ளார். இந்த கவிதையை வாசிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த அழகிய சிங்கர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவரது ஞானக்கூத்தன் அவர்களுடைய 100வது நவீன விருட்சம் இதழின் 100வது இதழ் அவருடைய அட்டைப்படத்தோடு அவரையே வரவழைத்து அங்கே நடைபெற்றதை நான் நினைவு கூர்கிறேன். அவர் இருந்தாரா? இல்ல இல்ல, அவர் இறந்து போன பின்பு, அவர் இறந்து போன பின்பு அவரது நினைவாக முதலாக ஞானக்கூத்தன் அவர்களை கௌரவிக்கும் வகையிலே அழகிய சிங்கர் அவர்கள் நடத்திய அந்த கூட்டம் என் நினைவுக்கு வருகிறது. அந்த கூட்டத்திற்கு நானும் சென்றிருந்தேன். நமது நண்பர்கள் வேணுகோபாலன், இன்னும் பல நண்பர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள், இந்திரன் போன்ற நண்பர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அப்படி ஞானக்கூத்தனை முதல் அவர் அன்றே நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தி விட்டார். அடுத்த அஞ்சலி இப்பொழுது செலுத்துகின்றார். ஞானக்கூத்த நினைவாக பரிசு பெற்ற கவிதைகள் என்ற இந்த ஒரு நூலை வெளியிட்டு அவருக்கு ஒரு மிகச்சிறந்த அஞ்சலி செலுத்துகின்றார். முதலில் நான் சொல்லியது போல புதுமை என்றாலே அழகிய சிங்கர் தான். அந்த நவீன விருட்சம் என்ற இதழை 36 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகின்ற அந்த புதுமையில் தொடங்கி அடுத்து கலை புதிது, சொல் புதிது, கதை புதிது, இசை புதிது என்று பலவிதமான புதிதாக உருவாக்கி கொண்டு பல கலைஞர்களையும் இசைஞர்களையும் கதைஞர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற அந்த புதுமையும் அவர் செய்கின்ற ஒரு புதுமை தான். அதே போன்று கவியரங்க கவிதைகள், இணையகால கவிதைகள் என்றெல்லாம் பலவிதமான கவிதைகளை நமது நண்பர்களை படைக்க வைத்து அவற்றையெல்லாம் வெளியிட்டு நமது நண்பர்களுக்கு ஊக்கம் அளித்துக் கொண்டு இருக்கின்றவர்கள். என்னை போன்ற பழைய படைப்பாளிகளாக இருந்தாலும் சரி, புதிய படைப்பாளிகளாக இருந்தாலும் சரி, அனைவரையும் ஊக்குவித்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற அவருடைய பெருந்தன்மையையும் அவர் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஒரு அருமையான ஒரு இயல்பையும் நாம் என்றென்றுமே போற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சிறிய வார்த்தையுடன் அவர் என்னுடைய கவிதையையும் இந்த தொகுப்பில் வெளியிட்டுள்ளார். தேர்ந்தெடுத்து அந்த கவிதையை நான் படித்து காண்பிக்கிறேன். நன்றி. பருவ மாற்றம் எல்லாமே பக்கத்தில் இருந்ததாய் ஞாபகம். நிலவும், நீரும், நெருப்பும், காற்றும், வண்ணமும், வாசமும், எண்ணமும், செயலும் எல்லாம் புதிதாய், எல்லாம் இன்பமாய், மண்ணை விட்டு விண்ணை நோக்கி கழுத்தும் நீண்டது, காலமும் மாறியது. நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அழகிய சிங்கர் அவர்களுக்கு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். இப்போ இரண்டாவது நான் கூப்பிட போறது என் நண்பர் பாஸ்கரன், டாக்டர் பாஸ்கரன். அவருக்கு எனக்கு நல்ல தொடர்பு. அவர் இது மாதிரி எனக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிச்சுட்டாரு. என்னன்னா அவரு கதையெல்லாம் கொடுப்பாரு எப்போதுமே. கதைகள்லாம் நிறைய கேட்பாரு. இவர் என்னன்னா கவிதை போட்டு வச்சோன்னா கவிதை ஆரம்பிச்சுட்டாரு. அதான் ஒரு பெரிய அதிர்ச்சி அது. ஆனா அவர் நல்ல கவிதை படிச்சா நாங்க அது மோசமான அவர் தொடர்ந்து நிறைய கவிதைகள் எழுதணும். கவிதை புத்தகம் அவருக்கே தெரியும் இந்த கவிதை புத்தகம் எங்க வைக்க போறதுன்னு. அதாவது தொடர்ந்து கவிதைகள் நிறைய எழுதணும் கேட்டுக்கிறேன் நானு. இப்ப அவரு ஒரு கவிதை படிப்பார், விளிம்பு காக்கும் தண்ணி கவிதை படிப்பார். கவிதை கொடுத்ததுக்கே அதிர்ச்சி ஆயிட்டார். அந்த கவிதையை படிச்சுட்டு அதிர்ச்சியில பேச்சே போயிட்டு. ஒரு வாரம் என்னால பேசவே இல்லை, கோபமா இருந்தார். அப்புறம் தாஜா பண்ணி அவர் சார் பரவாயில்ல சார், இன்னும் எழுதல சார், கோச்சுக்காதீங்க சார் சொல்லி போனா பிறகு சேர்த்து இந்த கருத்துல புது கவிதை அப்படிங்கிறது பாரதியார் காலத்துல இருந்தே நமக்கு தெரியும். மரபு கவிதை தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது பழக்கம் ஒண்ணும், சந்தம், யாப்பு எல்லாம் பார்க்கணும். அதனுடைய தேமா புளிமா எல்லாம் பார்த்து மிக நிறைய வார்த்தைகள் தெரிந்தாதான் நம்ம ஒரு மரபு கவிதையில எழுத முடியும். புது கவிதை அப்படி இல்லை. புது கவிதை அப்படின்னா சுஜாதா சொல்வதை போல ஒரு கருத்து, அவ்வளவுதான். அந்த கருத்து ஒரு பிளாஷ் மாதிரி சொல்லிடலாம். அதுக்கு ஓரளவுக்கு நமக்கு அந்த சந்தம் இருந்தா கூட போதும் அப்படிங்கிறது தான் புது கவிதை. அந்த புது கவிதை முதல் நம்ம ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா பாரதியாரோட வித்தியாசமான நடையிலே சொல்லப்பட்டதுதான் எனக்கு தெரிஞ்ச முதல் புதுக்கவிதை. ஆனா நான் பிச்சைமூர்த்தி அவர்கள் தான் புது கவிதையின் தந்தை அப்படின்னு. திரு ஞானக்கூத்தன் அவர்களுடைய கவிதைகள்லாம் ரொம்ப இயல்பா ரொம்ப அழகா இருக்கும். அவர் திரு அழகிய சிங்கர் தான் எனக்கு
அறிமுகப்படுத்தினார். ஒரு விருட்சம் கூட்டம், ஒரு மாலை கூட்டத்துல போயிருக்கும்போது ஞானக்கூத்தன், அசோகமித்திரன் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கூட்டம், அது ஒரு உரையாடல் மாதிரி, கலந்துரையாடல் மாதிரி இருந்தது. அந்த கூட்டம் தான் நான் முதல்ல பாலாஜி கல்யாணம், அலைமேல் மங்க கல்யாண மண்டபம், அதுல நடந்த விருட்சம் கூட்டத்துல நான் அவரை பார்த்திருக்கேன். அமைதியானது, அமைதியாக இருப்பார். ரொம்ப அவருடைய கவிதைகள்லாம் எளிமையா மிக சிறப்பாக இருக்கும். அவரோட கவிதைகள் நிறைய நான் ரசிச்சிருக்கேன். அதுல வந்து தலைக்கு வைத்துக் கொள்ள இடமில்லை என்கிறார்கள், எங்கே வைத்துக் கொள்ளுதாம் தலையை கேட்பார். கையை மடித்து தலையை வைத்துக்கொள், யாரும் எடுத்துக்கொண்டு போக மாட்டார்கள் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. அது மாதிரி ரயில் போயிட்டு இருக்கு, நான் ரயில் பக்கத்திலேயே போயிட்டு இருக்கேன், நான் மாட்டுக்கு என் பொத்தவடி பாதையில் போறேன், ரயில் எங்க போகுதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு கவிதை. மாதிரி மிக சிறப்பான அழகான. ஆனா அவரை பத்தி இன்னொரு விஷயம், சிறுகதைகள் எழுதியிருக்காரு, கட்டுரைகள் எழுதியிருக்காங்கிறது பலருக்கு செய்தியா இருக்கக்கூடும். அவருடைய புத்தகங்கள்லாம் அழகி சிங்கர் கேட்டா அவர் கொடுப்பாரு. பியூட்டிஃபுல் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு அவர். சரி, இப்போது அவருடைய கவிதையை முதல் படிச்சிடுறேன், அது கவிதையா இருக்கும். அப்புறம் என்னோட உரைநடையை வாசிக்கிறேன். இது வந்து அழைய திரு ஞானக்கூத்தன் அவருடைய கவிதை. விளிம்பு காக்கும் தண்ணீர். கொட்டிவிட்ட தண்ணீர் தரையில் ஓடியது, ஓடி சற்று தூரத்தில் நின்று விட்டது, வழி தெரியாதது போல. தொங்கும் மின் விசிறியின் காற்று தண்ணீரை அசைக்கிறது. மேலே தொடர்ந்து செல்ல தண்ணீருக்கு விருப்பமில்லை, அங்கேயே நிற்கிறது தண்ணீர். காற்றினால் கலையும் தன் விளிம்புகளை இறுக பிடித்துக் கொண்டு அங்கேயே நிற்கிறது தண்ணீர். இதுதான் அவருடைய விளிம்பு காக்கும் தண்ணீரின் கதை. இந்த கதை எனக்கு இப்பதான் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். என்னுடைய படிவமாக தோன்றுவது, நமக்கெல்லாம் அடிக்கடி இந்த பிளாக் வந்து எழுத முடியாம நிற்போமே ஒரே இடத்துல, நம்மள சொல்ற மாதிரி இருக்கு. ஒரே இடத்துல இருந்து அப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருப்போம், ஒன்றும் வராது எழுத. அது ஃபேன் அடிச்சாலும் சரி, புயலே அடிச்சாலும் வராது, அவ்வளவுதான். அதுதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். விளிம்பு காக்கும் தண்ணீர், அது ஒரு ரொம்ப இயல்பான ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆல் இண்டியா ரேடியோ ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கதையை கேட்ட ஞாபகம் இருக்கிறது. இருட்டு, பவர் இல்லை, கரண்ட் போயிடுது. ஸோ அந்த முற்றத்துல கிராமத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு வருகிறது, கருப்பா ஒரு வளைஞ்சு வளைந்து வருகிறது. ஐயோ பாம்பு, நிறைய ஓடி அங்க இருக்கிற விளக்கு எடுத்து பார்த்தா அங்க ஒரு ஓட்ட சொம்பு இருக்கு, அதுல தண்ணி வருது. அது வந்து பாம்பு மாதிரி வருகிறது, அது பாம்பா நினைக்கிறாங்கன்னு அப்படி ஒரு சிறுகதை படித்த ஞாபகம் இருக்கிறது, கேட்ட ஞாபகம். அது போல இந்த விளிம்பு காக்கும் தண்ணீரிலும் தரையில விடுற தண்ணி என்ன செய்யணும் யாருக்கு தெரியும், எந்த பக்கம் போகும்னு தெரியாதுல்ல. அது மிக அழகாக கொடு. வாழ்க்கையில் கூட நம்ம கூட அப்படிதான் நினைக்கிறோம். ஒரு இடம் வரைக்கும் போவோம், அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியலன்னு நிற்க வேண்டியதுதான். எதனாலும் நம்மை மாற்றிக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. தவறா இருந்தாக பிறகு அழகிய சிங்கரோட அர்த்தம் கேட்டுக்கொள்ளலாம். சரி, நான் எழுதியிருக்கும் மழை வெட்டது என்ற, நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. வெளியே மழை சத்தம், உள்ளுக்குள் அமைதியான புயல். சத்தம் ஓய்ந்தது, வந்தான் வெளியே. நீரற்ற மேகங்களின் விரிசலில் எட்டி பார்க்கும் காலை கதிரவன். காக்கையின் கழுத்து சிலிர்ப்பில் தெரிக்குது ஒரு சிறுமழை சாரல். ஈரத்தரையில் வழுக்கி செல்லும் நத்தை முதுகில் சுமக்குது தன் ஓட்டை. வாயால் கெட்டது போதும் என்று பேயாய் தாவும் தவளை. இரவு மழையில் குளித்து துவட்ட மறந்த உடலுடன் சிலிர்த்திருக்கும் புல்வெளி. தெளித்த வண்ண பொட்டுகளாய் ஈரக்காற்றில் சினிங்கி சத்தமின்றி சிலிர்க்கும் சின்ன பூக்கள். காண்பதற்கு நேரமில்லை, காண்பதால் ஒரு பயனும் இல்லை. ஆடையை விட அதிக கீழ்ச்சல்களுடன், தோளில் தொங்கும் சாக்கு பையுடன், வயிற்றுப்பாட்டுக்கு வீதி பொறுக்கும் கிழவனுக்கு கண்ணிருந்தும் என்ன பயன்? அதாவது டாக்டர் வந்து கதைகள் மட்டும் இல்ல, கவிதைகள் எழுதுவாரு. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், ஒரு கவிதையை அனுப்பிச்சிருக்காரு எனக்கு, விருட்சத்துல பிரசுரம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் அவர் ஏன் தொடரலன்னு தெரியல. ஒரு சமயம் நான்லாம் எழுதுறேன்னு சொல்லி விட்டுட்டாரா என்ன தெரியல. அவர் போட்டி போடுவார், எல்லாத்துலயும் போட்டி போட்டுட்டு இப்ப அவருக்கு போட்டி போட ஆரம்பிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு போறாரு. இப்ப வந்து அடுத்தது எஸ்ஆர்சி கூப்பிடுறேன் நானு. அழகிய சிங்கர் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஞானக்கூத்தனை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே கடலூரிலே ஒரு கவியரங்கத்துக்கு அவரை தலைமையேற்க அழைத்திருந்தேன்.
அங்க நான் நேற்று கூட அந்த கவிதை அரங்கிலே நான் சொன்னேன். திரும்பவும் சொல்ல வேண்டும். ஞானக்கூத்தனை பத்தி எவ்வளவு ராமராமன் சொல்றது இல்லையா, 1000 தடவை சொல்றது, 1,00,000 தடவை சொல்றது இல்லையா. ஞானக்கூத்தனை பத்தி எவ்வளவு வேணா சொல்லலாம். நான் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தேன். அந்த அமைப்புகளை எல்லாம் ஞானக்கூத்தன் போன்றவர்களை எல்லாம் அழைத்து பேச சொல்ல மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அது வேற வண்ணம், இல்ல வேற சிந்தனை என்று சொல்லிவிடுவார். நான் அதையெல்லாம் ஏற்க முடியாது. நான் என்ன நினைக்கின்றேனோ, நான் எது சரி என்று நினைக்கின்றேனோ அதைத்தான் என்னுடைய பெருமன்றத்திலே நான் அமுல் செய்வேன். அதை நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன். இந்த பொறுப்பு எனக்கு ஒருத்தர் என்று சொன்னால் எனக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை நான் செய்வேன் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். நீங்க செய்வோன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால ஞானக்கூத்தனை அழைத்திருந்தேன். ஞானக்கூத்தன் நான் அந்த கவிதை அரங்கிலே பெரிய பெரிய சமாச்சாரம். அது சாதாரண விஷயம் இல்லை. அது சொல்ல போனா அது பெரிய புரட்சி. சமஸ்கிருதம் நல்லா தெரிஞ்சா தமிழ் படைப்புகள் சிறப்பாக செய்ய முடியும். இது ஒரு வரி இல்ல, இந்த வரி டைனமைட் இருக்கு. அது கடலூர் பகுதி. அங்கு தமிழ் புலவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கவிஞர்கள் எல்லாரும் உட்கார்ந்து நெழுகிறாங்க. வடமொழி ஞானம் தமிழை செம்மைப்படுத்தும் சொல்லிட்டு இவர் சொல்றார், பாரதியினுடைய கவிதைகள் ஏன் உச்சமாக இருக்கின்றன? அவன் சமஸ்கிருதம் படித்தான். கம்பனுடைய கம்பராமாயணம் எப்படி உச்சமா இருக்கு? அவன் சமஸ்கிருதம் படித்தான். சமஸ்கிருதம் படித்தது நமது தமிழை மேலும் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஆண்மை வேணும். சாதாரணமா யாரும் சொல்லிட முடியாது. அது பேசுறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் நல்லபடியா கூட்டம் கலைஞ்சி போகவே நான் பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் தான் பெருமன்றத்தினோட செயலாளர். அவரு அதெல்லாம் சாதாரணமா ரொம்ப தமாஷா சொன்னார், அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா உட்கார்ந்து இருந்த பெரிய பண்டித சிரோமணிகள்லாம் இருந்தானுங்க. அவங்க எல்லாம் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. இது எப்படி எதிர்கொள்றது? உதாரணத்துக்கு கம்பரை கூப்பிடுறான், உதாரணத்துக்கு பாரதியை கூப்பிடுறான், இன்னும் யாரான கூப்பிடுவார். நான் வரிசை சொல்றேன். அது எதுக்கு சொல்லணும்னா அப்ப ஆடி போயிட்டோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. ஞானக்கூத்தனை நான் தான் ஒரு லாட்ஜில் தங்க வச்சிருந்தேன். நான் அவரோட பேசிட்டு இருந்தேன். அவர் தேவநாத சுவாமி கோயில் திருவந்திபுரம் போய் பார்க்கணும்னு சொன்னார். கோயில் பார்த்துட்டு வந்தார். அவரோட நிறைய பேசிட்டு இருந்தேன். அவரோட ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவர்கிட்ட ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஐயங்கார் ரொம்ப காரியத்தை கரெக்டா முடிச்சிருவாங்க. ஐயர்கள் கொஞ்சம் காரியத்தை தடமாடுவாங்க. யாரு? ஞானக்கூத்தன் சொல்றார். அப்ப இருக்கிற ஆளுமையை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். இந்த நாட்டோட ஆளுமையை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப அவர் சொல்றாரு, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அது துவைத்தம், இது அத்வைத்தம். அது ராமானுஜர் பிலாசபி, இது சங்கரர் பிலாசபி. அது எதுவுமே மாயையை உணர்ந்து கொள்வதாக சங்கரரோட பிலாசபி போயிட்டு இருக்கும். அதனால அந்த அந்த மக்கள் அப்படி இருப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது, எதையும் எதிர்த்து நின்று பேஸ் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஷுவலா பேசும்போது சொன்னார். அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அவரோட உணவருந்தினேன்னு அவரோட போனோம் வந்தோம். அதுக்கப்புறம் அவர் கலந்து கொண்ட கவிதைகள்லாம் சேர்த்து, தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் போட்டோம். ஞானக்கூத்தனுடைய முன்னுரையை வாங்கியிருந்தேன். அந்த முன்னுரையில அவர் என்ன பண்ணாரு, பாரதியும் பாரதியோட மனைவியும் பேசிக்கிற மாதிரி ஒரு 2 பக்கம் எழுதிட்டு, கடைசியில கடலூர் பெருமன்றத்தினுடைய கூட்டத்துக்கு போயிருந்தேன். கவிஞர்கள் கவிதையை வாசித்தார்கள். எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் முடிச்சிருந்தார். அப்புறம் அவரை கூப்பிட்டு கேட்டேன், இது என்ன, நான் இப்படி 2 பக்கத்துக்கும் பாரதியாரை பத்தி, பாரதியாருடைய மனைவியை பத்தி சம்பாஷணை இருக்கு, கடைசியில ஒரே ஒரு பேரா மட்டும் அப்படி முடிச்சிருக்கீங்களே முன்னுரையில அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் தான் சொன்னார், அதான் என் பின்னவினத்துவம், உனக்கு புரியலையா? உனக்கு அது அப்படி சொல்லி இப்படி சொல்லணும் அப்படின்னாரு. சரின்னு அந்த கவியரங்கத்துல எங்க ஊர்ல ஜெயராமன் கவிஞர் ஜேன்னு பேரு, அவர் நண்டுன்னு ஒரு கவிதை எழுதியிருந்தார். நண்டு என்கிற ஒரு விலங்கு எப்படி விவசாயிகளுக்கெல்லாம் உற்ற நண்பனாக இருக்கின்றது என்று நண்டை பத்தி ஒரு கவிதை எழுந்தார்.
இவர் வந்து அந்த நண்டு கவிதை தான் சிறந்த கவிதை, ஒரு 50 கவிதைகள் வாசித்ததுல சிறந்த கவிதை என்று சொன்னார். அப்ப கூட்டத்துல சலசலப்புல நண்டை பிடிச்சிட்டாரு போல் இருக்க அப்படின்னு பேசிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பழமொழி என்னன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மாலையாக இருந்தது. நான் ஞானக்கூத்தனை என்னால எப்பவும் உன்னுடைய மனதிலே நான் கொண்டு உள்ளேன். இப்ப ஞானக்கூத்தனுடைய மனோரஞ்சிதம் என்கின்ற கவிதையை கொடுத்திருக்கின்றார்கள். ஏதோ கோத்தி பிடிச்சாங்கன்னு தெரியல. மனோரஞ்சிதம் என்னாச்சு? கண்ணாடி மனோரஞ்சிதம். எந்த பூவை எண்ணிக்கொள்கிறேனோ அந்த பூவின் வாசனையை கொடுக்குமாம் இந்த மனோரஞ்சிதம். முகர்ந்து பார் என்றாள் எனது சிநேகிதி. மல்லிகை, முல்லை, தாழை, இருவாட்சி, அல்லி, தாமரை, இன்னும் எனக்கு தெரிந்த பூக்கள் எத்தனை உண்டோ அத்தனை பூக்களையும் எண்ணிக்கொண்டேன். எந்த பூவின் வாசனையும் வரவில்லை. வாசனை ஒன்றும் வரவில்லையா என்றாள். இல்லை என்றேன். அவள் கோபித்தாள். அந்த நிகழ்வை எண்ணும் இப்பொழுது மனதில் ரஞ்சிதம் விரிய கண்டேன். வறுத்த வற்றல் மிளகாய் போலிருக்கும் எனது மீசையை தாண்டி மெல்லிய வாசனை ஒன்றும் வருகிறது. இன்றைக்கு அதற்கு வயது 30 என்று இந்த மனோரஞ்சிதம். எப்ப மனோரஞ்சிதத்தினுடைய எஃபெக்ட் எப்படியோ வந்துவிட்டது. ஞானக்கூத்தன் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்பொழுது என்னுடைய கவிதை நான் உங்கள்கிட்ட பேசின செய்திகளை தான் இந்த கவிதைகளை எழுதியிருக்கிறேன். கவியுளம். கடலூரில் இலக்கிய மன்ற கவிதை மாலை பெருவிழா. ஞானக்கூத்தன் தலைமை. பெருமன்ற சிவப்பு மேடையில் ஞானக்கூத்தன். எப்படி சாத்தியம்? எல்லோருக்கும் ஆச்சரியம். கவிதைகள் படித்தனர் கடலூர் கவிஞர்கள். கவி ஜே வாசித்தார் நண்டு கவிதை. உழவருக்கு தோழனாம் நண்டு, அதுவே சிறப்பென்றார் ஞானக்கூத்தன். இவருக்கு நண்டு பிடித்தது எப்படி? பேசிக்கொண்டனர் கவியரங்க கவிஞர்கள். கவிஞர் கவிதை வான் பற்றி பேசினார். கவிதை வான் பற்றி பேசினார். வடமொழி அறிய தமிழ் கவிதை சிறக்கும். கம்பனை பாரதியை விஞ்சுவார் உண்டோ? முடித்துக் கொண்டார் ஞானக்கூத்தன். கூட்டம் கலைந்து போனது அமைதியாய். கவிஞர் உரைத்ததுதான் கரைய மறுக்கிறது இன்னும். நன்றி. SRCக்கு நன்றி. இப்ப அடுத்தது கேள்விக்காரன் வரப்படுறாரு. கேள்விக்காரன் ஒரு நல்ல கவிதை தொகுப்பு கொண்டிருக்கார். ஆனா அது வெளிப்படுத்த மாட்டார். கேள்விக்காரன் நம்ம ஒரு கவிஞரா பெருசா வெளிப்படுத்த மாட்டார். நிறைய கவிதையை எழுத மாட்டார்னு நினைக்கிறேன். அவருக்கு இப்ப அவருடைய கவிதை புத்தகத்தை இங்க கொடுக்குறாங்க. நன்றி. இப்ப அவரு ஞானக்கூத்தன் கவிதைய மழையில் ஒரு சோம்பல் நடையல் அப்படிங்கிற கவிதையை படிச்சுட்டு அவருடைய கேள்விக்காரன் கவிதையை படிப்பாரு. இந்த அவைக்கு வணக்கம். இந்த சீனிவாச காந்தி நிலையம் எனக்கு மிகவும் தாய் வீடு போன்றது. இங்கே காந்தி சென்டர் இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ இதனுடன் நான் என்னுடைய ஒரு நிரந்தரமாக சிங்கரிங்க நிறைய கூட்டங்களை நடத்தியிருக்கிறேன். நான் வர முடிந்ததில்லை. அவருடைய சொல் புதிது குழுவிலும் நான் அதிகம் இயங்குவதில்லை. கவிஞன் ஒரு மனன பொறியாளர், அது ரொம்ப முக்கியம். அவனுடைய போக்கில் கணமும் இயங்கி கொண்டிருக்கும். 1930 40 எல்லாம் அவன் கோட் பண்ணி எழுதணும்னு எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. அவன் வாழும் காலத்தில் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பசியை, அவனுடைய போராட்டத்தை, அவனுடைய மகிழ்ச்சியை அவன் பதிவு செய்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். சிற்றிதழ்கள் எழுதக்கூடிய கவிஞர்களே பாதுகாப்பு தெரியாது.
அது ஒரு இயக்கம் பெரிதாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு அங்கீகாரம் என்பது பெரிய பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் இருந்து கொண்டிருப்பவர்களுக்குத்தான் இருக்கும் என்று ஒரு மாய தோற்றம் இருக்கிறது. நான் சிற்றறிவை எப்போதாவது வாசிக்கிறேன், இல்லை கோட் செய்யும் போது பார்க்கிறேன், அற்புதமா எழுதணும். அது எனக்கு ஞாபக சக்தி குறைச்சல், இப்ப கோட் பண்றது கூட ரொம்ப கஷ்டம். என்ன இது அப்படி எழுதினாரு இப்படி எழுதினாருன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வாசிக்கும் போது அதனோடு இயங்கினால், வாசகன் இயங்கினால் அது சிறப்பு. எப்பவுமே ஒரு படைப்புக்கும் ஒரு வாசகனுக்கும் உள்ள தொடர்பு என்பது சபைக்கு உண்டானது கிடையாது. இங்க கவனச்சிதறல்கள், நோக்கச்சிதறல்கள் நிறைய நடக்கும். அவன் தனிப்பட்ட முறையில வாசிக்கும் போது ஒரு கனெக்ஷன் ஆகுது, அந்த தான் பிரமாதமானது. அவன் அந்த அந்த படைப்பாளிக்கு தெரிவிக்கலாம், தெரிவிக்காமலும் போகலாம். ஆனால் அந்த படைப்பாளி அவன் மனதில் நிரந்தரமாக நிற்பான். இந்த பிரபல சுழல் வட்டங்களில் இயங்குவதல்ல கவிதை. இது என்னுடைய எளிமையான கருத்து, என்னுடைய பணிவன்பான அபிப்பிராயமும் கூட. என்னுடைய கவிதைக்கு வருகிறேன். கரெக்டா இருக்கா? ஞானசூத்திரம் முதல்ல படிக்கிறேன். ஞானசூத்தன் என்ற அந்த கவி படைப்பாளியை எனக்கு 70களில் வானம்பாடி கவிதை மண்டலத்திலிருந்து தெரியும். ஆனால் நான் அவர் முகம் பார்த்ததில்லை, அவரோடு பேசியதில்லை, அவரோடு டீ அருந்தியதில்லை. அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லாததும் கூட. நான் அவரை வாசித்திருக்கிறேன், அவன் என்னை பாதித்திருக்கிறான். 70வது வருடத்துல வானம்பாடி கவிஞர்கள் எல்லோருமே என்னை பாதித்தார்கள். அங்கிருந்துதான் நான் வந்தேன், ஏதோ எழுத ஆரம்பித்தேன். இவருக்கு இணக்கமாக அவருக்கு இணக்கமாக எல்லாம் நான் எழுத முடியாது. எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் எழுதிட்டே போவேன். கவிமணி சொன்ன மாதிரி உள்ளத்துள்ளது கவிதை, அவ்வளவுதான். உண்மை சொல்வது கவிதை. இதுல நாங்க மகாத்மா காந்தியும் எடுத்துப்போம். அது நீங்க உண்மையா இருக்கிறது தான் இங்க ரொம்ப பெரிய சிரமமான காரியம். நீங்க எந்த 100 சாமி கூட கும்பிட்டுக்குங்க, எந்த சாமி உங்களை உடனே கோவிச்சுக்கு போறது இல்லை. ஆனால் காந்தி கோவிப்பார், அவர் உன் தோழேறி உட்கார்ந்திருப்பார், எப்பவும் கேட்பார், வாழ்ந்த மனுஷன் எங்க சதையும் எலும்புமாக, அவன் கண்டிப்பான். அவன்கிட்ட நீங்க பெறல முடியாது. அதனால அவர் வழியில தான் நம்ம சொல்ல முடியும். கவிமணி சொன்னதுதான் எனக்கு வேதம், பைபிள். சொல் புதிது கவிஞர்களை நான் வெகுவாக ரசிப்பேன். பேர் சொன்னா பாலிடிக்ஸ் ஆயிடும், அது வேற. இவரை சொல்லிட்டாரு அவரை சொல்லிட்டாருன்னு ஆயிடும். அது சொல்லவும் பயமா இருக்கு. என்ன, இங்க இசை புதிதிலுமே நல்லா பாடுறவங்க யாரும் சொல்லிட்டாங்கன்னா உடனே பிரச்சனை வந்துருது. அதனால முழுவா எழுத வேண்டியிருக்கு. அதுலயும் ஒரு 10 கொஞ்சம் நீண்டுருச்சுன்னா எங்களுக்கு பெல் அடிச்சிருவாரு நம்ம நாப்பா. என்னடா இது, நான் உட்காந்து அந்த குரூப்ல எக்ஸஸா எழுதுறாரு, கண்டிப்பா அடிக்கடி அப்பா இது மியூசிக் கிளாஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. அப்புறம் நான் இதை சரி பண்ணிப்பேன்னு வைங்க. ஒரு அன்பான நட்போட்டம் இசை புதிது. ஒரு மனிதனை 2-3 விஷயங்கள் தான் ஒரு மனுஷனா வச்சுக்கோம். இந்த மாதிரி வாசிப்பு, இசைப்பு, இது மாதிரி இசை கேட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அவன் பாட்டுக்கு ஏதோ சம்பாதிச்சான், பேங்க்ல போட்டான், வட்டி வந்தது, வாழ்க்கைய வாழலாம். இங்க உள்ள அனைவரும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, தேடி வந்திருக்கிறீர்கள், அது ரொம்ப முக்கியம். எஸ்வி எல்லாம் இருக்காரு, வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணிச்ச மனுஷன்லாம் இருக்காங்க. அதனால ரொம்ப நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிவிட்டேன். கவிதை பற்றி என்னுடைய கருத்து அதுதான். நான் தொகுப்பு போட்டேன், எனக்கு கொஞ்சம் படிக்கிறேன். அதிசயங்கள் விடமாட்டார். மலையில் ஒரு சோம்பல் நடையும், கரெக்டா? ஆடுகள் ஓடின ஒதுக்கிடம் நீங்கி, ஆடுகள் ஓடின ஒதுக்கிடம் நீங்கி, விரிந்த கொடையும் விரியா கொடையுமாக எங்கும் மனிதர்கள் தென்பட்டார்கள். விரிந்த கொடை, கொடையிலே 2 விதமாக சொல்றாரு. விரிந்த கொடையும் விரியா கொடையுமாக எங்கும் மனிதர்கள் தென்பட்டார்கள். செம்பருத்தி பூக்களின் திடுக்கிடச் செய்யும் செவ்விதழ் துண்டுகள் நீரில் மிதந்தன. செம்பருத்தி பூக்களுடைய இதழ் மிதக்குன்னா அது திடுக்கிடுன்றாரு, அதுல ஏதோ மர்மம் இருக்கு. கூண்டமைக்காத மாட்டு வண்டியில், கூண்டு அமைக்காத மாட்டு வண்டியில் கிராமத்து நோயாளிகள் பயணம் செய்தனர். ஓப்பனா இருக்கு, கரெக்ட். நம்ம ஊர் பக்கம்லாம் இருக்கும், 2 பக்கமும் காலி வச்சு கட்டியிருப்பான். அதான் கூண்டு அமைக்காத, கூட்டு வண்டி கிடையாது. கூட்டு வண்டின்னு போகும்போது ஜமீன்தார் பணக்காரருக்கு ஆயிடும், அங்க ஒரு அடிச்சிட்டாரு. கூண்டு அமைக்காத மாட்டு வண்டியில் கிராமத்து நோயாளிகள் பயணம் செய்தனர். உள்ளூர் தோட்டியின் மூத்த புதல்வி, ஜாதி குறிப்பிட்டாரு, பெரும்பாலும் கவிஞர்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க, சிலருக்கு தான் துணிச்சல்லாம் வரும். உள்ளூர் தோட்டியின் மூத்த புதல்வி மேடித்த வயிற்றுப்பாரம் பெறாமல், கர்ப்பிணி, மேடித்த வயிற்றுப்பாரம் பெறாமல் வியர்த்து மூச்செறிந்து தெருவில் தளர்கிறாள்.
கொட்டத் தொடங்கிற்று மீண்டும் மழை வேற வந்துருச்சு. கர்ப்பிணி அவசரப்படுறா, மழை வந்துருச்சு. விஷம் வேகத்து மலைப்பெரு நீரில் இழுப்புறும் செவ்விதழ் பூக்களை அஞ்சினேன். பூ அந்த பூ இதழ்ல கூட அஞ்சுறாரு. கர்ப்பிணி வருஷத்துல கவிஞனை பாதிக்குது எங்கேயோ என்பதாலோ என்னவோ சென்றவை கவிழ்ந்த காகித கப்பல்கள் கவுந்துருச்சுட்டான். காகித கப்பல்னாலே கவுழ்த்தல் தான். அங்க ஏதோ ஒரு துயரம் நடந்திருக்கு. அது அவர் இன்னும் அது டீட்டெயிலா போகல. ஆனா அதை பதிவு பண்ணிட்டாரு. கர்ப்பிணி அவஸ்தைப்படுறா, அது ஒரு மழை நாள், குடையெல்லாம் விரிஞ்ச கூட விரியா கூடன்னு ரொம்ப பேர் தூக்கிட்டு போறாங்க. இங்க மனிதன் வந்து தேவைங்கிறத இந்த கவிதையில வலியுறுத்துறாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஜாதியை குறிப்பிட்டாரு. இங்க ஏதோ ஒரு விதமான அந்த புறக்கணிப்பு இருக்கிறதாக நான் என்னுடைய புரிதலில் புரிந்து கொள்கிறேன். இது ஞானத்தினுடைய என்னுடைய புரிதலான கவிதை. அழகிய சிங்கர் சாருக்கு நன்றி. என்னுடைய கவிதை வாசிக்கணுமா? கொஞ்சமா சரி, ரைட். எவருக்கேனும் தூவும் சாரல். யாருக்காவது இவன் அவன் பார்க்காம உயர்ந்தவன் வழக்க வேண்டாம். சரி, இவருக்கே எவருக்கே இவர் என்ன எழுதுகிறார்? எவருக்கேனும் தூவும் சாரல். அந்த பன்னி பூக்கள் மரம் ஒரு பெரிய நிழற்குடையாய் கவிழ்ந்து தரையெல்லாம் பூவெறி மெத்தை ஆயிடுச்சு. அந்த பெரும் ஏரி நீர்பிடிப்பில் லட்சமாக நீந்தும் மீன்கள். அந்த நீல விரிவான் பரப்பெங்கும் முத்து முத்தாக நட்சத்திர பதிப்புகள். அந்த கவிஞன் நோட்டு எங்கும் வெண்மண் கவிதை வயலாய். அந்த கவிஞன் நோட்டு எங்கும் வெண்மண் கவிதை வயலாய். எவருக்கேனும் தூவும் சார். அந்த வாய்ப்புக்கு நன்றி. எல்லோருக்கும் மேடம் நன்றி. அடுத்தது என் நண்பர் வேணுகோபாலன், SP வேணுகோபாலன். நேத்து ஒரு கட்டளை போட்டார் அழகிய சிங்கர். நேற்று ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னா நான் பயந்துட்டு, நான் இல்லப்பா வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி இருக்கு, நீ வரமாட்டேன், அவனை அதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டேன், நீ எதுக்கு வந்திருக்க, நாளைக்கு உன் கவிதை கூட பரிசு கொடுத்துருக்கோம்மா, அதெல்லாம் சேர்த்து புஸ்தகமா போட்டிருக்கேன், நீ வாங்கிட்டு ஓடி போயிடு, நீ நிக்கவே வேணாம். இப்படி ஒரு அன்பான அழைப்பு. இல்லப்பா நான் பேசுறேன், வேணா நீ என்னை திட்டுவேன், நீ பேசாத அப்படின்றாரு. அன்னைக்கு நான் பேச திட்டுன்றாரு. ஸோ அதனால அவர் எப்பவுமே அன்புக்குரியவர். அவரு ரொம்ப அருமையான ஒரு அக்கேஷன். டாக்டர் பாஸ்கரோட கவிதை நான் ரொம்ப ரசிச்சேன். நம்ம தேமா புளிமாலாம் தெரியாது, சும்மா டபால் சார் அவரு தேமா புளிமா தெரியாம அது சொல்றீங்க. காசும் பிறப்பும் கலகலப்ப கையிலிருந்து எல்லாம் வந்திருக்க ஆட்கள் தானே, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது மரபு கவிதைக்கு அதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, அவருக்கு அதில் கோபம் இருக்கு. நம்ம தலைவருக்கு கண்ணாசன் வந்து தனக்கு வர கஷ்டங்களை பத்தி சொல்றாரு. கண் வழி சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல, மண் வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், சேர்ந்த பெண் வழி வரலாம், செய்த பிழை வழி வரலாம், ஆனால் நண்பர்கள் வழியிலேதான் நான் கண்ட கண்ணீர் உப்புன்னு எழுதுறாரு. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலேன்னு ஒரு சினிமா பட்டு எழுதியிருப்பாரு. அது ஒரு அந்த அழகா வருது. நள்ளிரா பொழுதினில் நானும் என் கண்ணனும் உள் உறும் பொருள்களை குறைப்பதுண்டுகான் கல்லினும் இனிய. தலைவருக்கு உதாரணம் கூட பாருங்க, கண்ணதாசனுக்கு கல்லினும் இனிய என் கண்ணன் சொன்னது பிள்ளை போல் வாழும் நீ பிதற்றலும் கவிதையே. ஓ சாப்பிடு. இது ஒரு சுவாரஸ்யம். மரபு கவிதைக்கு அது ஒரு ரிட்டென்ஷன் ஈஸியா இருக்கு. எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம மறக்க முடியாம இருக்கு. நான் வாலியோட கவிதை புஸ்தகம் நான் வாங்கினதில்லை, என்கிட்ட கிடையாது. நான் 9வது படிக்கும் போது விகடனில் வால் எழுதி நான் அப்ப படிச்சது நான் ஒரு கவிதை. இந்த கவிதையில எழுதுன ஒரு ஆர்வத்தை தூண்டுது கண்ணாசன் வாலியும். நான் ஒரு எழுதியிருக்காரு. அதுல என்ன எழுதுறாரு? முச்சங்க புலவர் முதல் முந்தா நாள் புலவர் வரை இச்சை மதுவெனவே எண்ணி குடித்ததிலே மிச்சம் மிகுதியுள்ள முத்தமிழ் பாலருந்தி கொச்சை கவிபாடும் பச்சை குழந்தை நான் எதுகை மோனை எனும் இரு கரையும் தொட்டபடி புதுமை கருத்து உழை பூம்போழிலில் பாய்கின்ற மதுர தமிழ் நதியின் மடியினிலே நெடுங்காலம் வதியும் மீன்களுக்கு வலை வீசும் மீனவன் தான். எப்படி இருப்பாருங்க? உள்ள வயல் நடுக உணர்வென்னும் ஏர் கொண்டு மெல்ல உழுது விட்டு மேவுகின்ற கற்பனையாம்
நல்ல விதை தூவி நற்கவிதை பயிராக்க வல்ல புலவர்தம் வரிசையிலோர் உழவன் நான். இதுக்கு பிறகு பீக் இருக்கு. பொதிகை மலை தோண்டி புதையல் என கண்டெடுத்து மதுரை புலவர் தம் மன வீட்டில் பூட்டி வைத்த நிதியாம் நற்றமிழை நிறுத்து அறியா பெருஞ்சோத்தை. தராசுல போடல, பதியால் களவாட முயற்சிக்கும் திருடன் நான் எழுதுறாங்க. இது உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆனாலும் ஞாபகம் வச்சு முடிக்கிறேன். நான் முடிச்சிடறேன். நான் அதிக நேரம் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதை படிச்சுட்டு வார வாரம் போட்டி மாதிரி ஆனந்த விடல வாரி எழுதுவாரு, குமுதத்துல கண்ணாசன் எழுதுவார். அப்படி அது வரும். அப்படி இது அது ஒண்ணா வரும். சாலையிலே ஒரு முடவனை கண்டு, இது கண்ணாசன், கை தாங்களே கொண்டு விட்டேன், தனிமையில் வாடிய குருடனை அணைத்தினர் சாதமும் ஊட்டி விட்டேன், வேலைக்கில்லாதவன் வெம் பசி திருந்திட விருந்தோடு காசு விட்டேன், வேண்டிய கல்வி கொடுத்த ஒரு பிள்ளையை மேற்படி ஏற விட்டேன், ஓலை இல்லாத ஒரு பாவிகள் குடிசைக்கு ஓலையை போட்டு வைத்தேன், உறவினர் அற்ற பிணத்தை எடுத்து எரியூட்டி முடித்து விட்டேன். எதுக்கு? காலை தொடங்கி நள் இரவு வரையில் என் கடமைகள் தொடர்கின்றன, கண்களை மூடி கனிந்ததும் அற்புத கனவுகள் வருகின்றன. இதான் தலைவர் என்ன மரபு சில சுவாரஸ்யங்கள் இருக்கு. புது கவிதைக்கு இருக்கு. இவர் எனக்கு ஒரு கவிதை அனுப்பியிருந்தாரு, அதை குடுன்னு கேட்கிறாரு. நான் எம்எஸ்சி படிக்கும் போது இவர் அனுப்பிச்சாரு. நான் அப்ப வாயின புஸ்தமே எங்களுக்கு இந்த கவிதைக்கு நான் எங்க போறேன் அப்படி இல்லை. இந்த காப்பி பயம்னு ஒரு 1ஆம் தர டாப் கிளாஸ் கவிதை எழுதிட்டாரு. மௌலி பிரமாமான கவிதை பயம்னு சொல்லி. அது பல்வேறு விதமான பயத்தை சொல்லும்போது, இதுவரையில் நான் யாருக்கும் பயந்ததில்லை, யாரும் இல்லாத இடத்தில் இருக்க பயந்தது உண்டு. என் பயமெல்லாம் என்னை பற்றித்தான், எனக்குத்தானே தெரியும் என்னை பற்றி முடிச்சிருப்பாரு. அழகிய கேட்க கொடுத்துருக்கலாம் போட்டுருவோம். சோ அவ்வளோ அருமையான கவிஞர் அவரு. இப்ப நம்ம சரிதா இல்ல தலைப்பு சரிதா. அன்று முன்தினம் கடைக்கு போனேன், ஞானக்கூத்தன் கவிதை. 30 மீட்டர் சிறுகுடல் வாங்க, வைத்தியர் சொன்னது 40 மீட்டர், 30க்குத்தான் வசதி என்றதும் அதிலும் முடிக்கலாம் என்றார் வைத்தியர். முட்டியில் அவனுக்கு பலத்தை காணும், நாளைக்கு வரும்போது வழக்கை முட்டி வாங்கி வா மறக்காமல் என்றார் வைத்தியர். சரியான அளவில் வாங்கி கொடுத்தேன். நேற்று மாலை வைத்தியர் சொன்னார், புட்டத்துக்கு மேலே முதுகெலும்பு ஒரு சான் மாற்றிவிட்டால் சிகிச்சை முடிந்தது, நாளை மறுநாள் கூட்டி போகலாம். வீட்டுக்கு திரும்பும் நாள் அன்று போனேன். வைத்தியர் சொன்னார், இவனுக்கு மூளையில் பேச்சு கேட்கும் பகுதி பழுதாச்சு, சத்தம் நன்றாய் கேட்கும், சரிதானே? இதை விட வைத்தியத்தை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது எஸ்.பி. வேணுகோபாலன் என்கிற ஒரு அப்பாவி எழுதிய கவிதை. நிற்காது பெய்யும் மழை, சோவென்று கொட்டத் தொடங்கிய மழையிலிருந்து தப்பித்து மழைக்குள் புகுந்து மழையை ஏய்த்து மழையின் விலகி மழையை மழையால் கடந்து மழையை கொண்டாடி மழையோடு ஓடி மழையின் கை பிடித்து நடந்து மழையோடு வந்து சேர்ந்து மழை கையால் தட்டிய கதவை திறந்து அலறி பதறி கைத்துண்டு கொண்டு வந்து இப்படியா எங்கும் ஒதுங்காத நனைந்து வருவாங்க என்றபடி வசவுகளை துணைக்கு அழைத்து கொண்டு தலையை துவட்டி தேடுகிறாய் மழையை, அது கை நழுவு போய் பெய்ய தொடங்கி விட்டது நெஞ்சுக்குள். நன்றி. வேணுகோபால் சிறப்பாக கவிதை வாசித்தாரு, அவருக்கு நன்றி. அடுத்தது நம்ம இப்ப எல்லாம் ஆண்கள் கவிஞர்கள் எல்லாம் முடிச்சுட்டாங்க, ஆண்கள் கவிஞர்கள் முடிச்சுட்டாங்க. இப்ப பெண் கவிஞர்கள் ஒவ்வொரு வருவாங்க. பிஆர் கிரிஜா. விருட்சம் குவிகம் அனைத்து இலக்கிய அமைப்பை சேர்ந்த அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதிக நேரம் எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை, நேரடியாக கவிதைக்குள் நுழைகிறேன். ஞானக்கூத்தன் கவிதை போட்டியில் 62 கவிதைகள் தேர்வாகி உள்ளன. என்னுடைய கவிதையும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அழகிய சிங்கருக்கு மிக்க நன்றி. இப்பொழுது ஞானக்கூத்தன் அவர்களின் சைக்கிள் கமலம் என்ற கவிதையை நான் இப்பொழுது உங்களுக்கு வழங்குகிறேன். அப்பா மாதிரி ஒருத்தன் உதவினான், மைதானத்தில் சுற்றி சுற்றி எங்கள் ஊர் கமலம் சைக்கிள் பழகினாள்,
தம்பியை கொண்டு போய் பள்ளியில் சேர்ப்பாள். திரும்பும் பொழுது கடைக்கு போவாள். கடுகுக்காக ஒரு தரம், மிளகுக்காக மறுதரம், கூடுதல் விலைக்கு சண்டை பிடிக்க மீண்டும் ஒரு தரம் காற்றாய் பறப்பாள். வழியில் மாடுகள் எதிர்பட்டாலும், வழியில் குழந்தைகள் எதிர்பட்டாலும் இறங்கிக் கொள்வாள் உடனடியாக. குழந்தையும் மாடும் எதிர்பட்டா வழிகள் எனக்கு தெரிந்து ஊரிலே இல்லை. எங்கள் ஊர் கமலம் சைக்கிள் விடுகிறாள். என்மேல் ஒருமுறை விட்டாள், மற்றபடிக்கு தெருவில்தான் விட்டாள். நல்லா சுவையான கவிதை, ஞானக்கூத்தன் அவர்களுடைய கவிதை. இப்பொழுது என்னுடைய ஒரு சிறிய கவிதையை உங்களுக்கு வழங்குகிறேன். எண்ண அலைகள். புத்தகங்களை புரட்டி பார்த்தேன், எழுதியதெல்லாம் எடுத்து பார்த்தேன், மூளை முழுவதும் கசக்கி பார்த்தேன், எண்ணி எண்ணி நிலை குலைந்தேன், கவிதை ஒன்றும் பிறக்கவில்லை, பறவை ஒன்று பறந்து வந்து படபடவென்று சிறகடிக்க சாளரம் வழியே எட்டி பார்த்தேன், ஆஹா கவிதை பிறந்தது. நன்றி. நன்றி. அடுத்தது அன்பு செல்வி சுபராஜ். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இது எனது முதல் கூட்டம். நேரடியாக வந்தது, அவ்வப்போது இணைய வழியாக சந்தித்திருக்கிறேன். உங்கள் அனைவரையும் நேரில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்கிறேன். புதிதாக பல குழுக்களை தோற்றுவித்து பல புதிய எழுத்தாளர்களை, கவிஞர்களை உருவாக்குவதில் சந்திர ஐயாவுக்கு இணை அவர்தான். பொதுவா கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு தான் உழைப்பாங்க இல்லையா? ஆனா ஐயா அவர்கள் என்பார் என்ற ஒரு வகமையை தமிழுக்கு அறிமுகம் செய்தாலும் தன்னுடைய எழுத்தை முன்னிலைப்படுத்தாமல் ஞானக்கூத்தன் போன்ற பெரும் பெரும் எழுத்தாளர்களை மக்களுக்கு அறிய செய்வதில், புதிய எழுத்தாளர்களுக்கு அறிய செய்வதில் பெரும் பங்கு வகிக்கிறார். அவ்வகையில் ஐயா அவர்களை நான் வணக்கத்துடன் வாழ்த்துகிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நாமெல்லாம் முகநூல்ல எழுதின காலத்துல நாங்க எழுத வந்த புதுசுல எங்க கிட்ட எல்லாம் கவிதைகள் வாங்கினாங்கன்னா எங்க எழுத்து அவங்க புத்தகத்துல போடுறதுக்கு எங்க கிட்ட காசு கேட்பாங்க. கவிதையும் நாங்க கொடுக்கணும், புத்தகத்துக்கும் பண்டு தொகை கொடுக்கணும். ஆனா அந்த புத்தகத்தோட தொகை தான் கேட்பாங்க, அதிகப்படியா கேட்க மாட்டாங்க. இப்ப புத்தகத்தோட விலை 120 ரூபாய்னா அந்த பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கு புத்தகம் கொடுப்பாங்க. ஆனா ஐயா அவர்கள் புலனத்துல போடும்போது சொன்னாங்க, உங்க கவிதைக்கு நீங்க எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் அனுப்பி தரேன் அப்படின்ட்டு. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வித்தியாசமா ஆச்சரியமா இருந்தது. அப்ப புத்தகத்துக்கும் இப்ப பணம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. நூலினை தந்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. ஞானக்கூத்தன் ஐயாவோட அம்மாவின் பொய்கள் கவிதை வாசிக்கிறேன். பெண்ணுடன் சிநேகம் கொண்டால் காதருந்து போகும் என்றாய், தவறுகள் செய்தால் சாமி கண்களை குத்தும் என்றாய், தின்பதற்கு ஏதும் கேட்டால் வயிற்றுக்கு கெடுதல் என்றாய், ஒரு முறை தவிட்டுக்காக வாங்கினேன் உன்னை என்றாய், அத்தனை பொய்கள் முன்பு என்னிடம் சொன்னாய் அம்மா, அத்தனை பொய்கள் முன்பு சொன்ன நீ எதனால் இன்று பொய்களை நிறுத்தி கொண்டாய், தவறு மேல் தவறு செய்யும் ஆற்றல் போய்விட்டது என்றா, எனக்கு நீ பொய்கள் தேவை இல்லை என எண்ணினாயா, அல்லது வயதானோருக்கு தகுந்ததாய் பொய்கள் சொல்லும் பொறுப்பினி அரசாங்கத்தை சார்ந்ததாய் கருதினாயா? எப்படி பாருங்க. அல்லது வயதானோருக்கு தகுந்ததாய் பொய்கள் சொல்லும் பொறுப்பு இனி அரசாங்கத்தை சார்ந்ததாய் கருதினாயா? தாய்ப்பாலை நிறுத்துதல் போல தாய் பொய்யை நிறுத்தலாமா? உன் பிள்ளை உன்னை விட்டால் வேறெங்கும் பெறுவான் பொய்களை. அடுத்து என்னுடைய கவிதை. தலைப்பு உயிர்த்தலின் சத்தம். விச்சிராந்தியாய் நின்று கொண்டிருந்தேன்.
செய்வதற்கு ஒன்றுமில்லை. பக்கத்தில் கிரக் கிரக் என சத்தம். திரும்பி பார்த்தேன். ஒரு தவளை சத்தமிட்டபடியே தாவி குதித்தது. உற்று பார்த்தேன். அதுவும் தலை தூக்கி என்னை பார்த்தது. பிறகு அதன் போக்கில் கிரக் கிரக் சத்தமுடன் நகர்ந்தது. 4-5 தாவல்களுக்கு ஒரு முறை நின்று குறுகிய கழுத்தை உயர்த்தி எங்கோ பார்த்தது. மீண்டும் கிரக் கிரக் சத்தமுடன் தாவியது. தப்படி நகராமல் அங்கேயே நின்று கவனித்தேன். தேங்கி இருந்த சேற்று நீரில் தாவிய தவளை அங்கேயே வாசமானது. 4-5 தவளைகள் சேற்றிலிருந்து எட்டி பார்த்தன. இப்பொழுது 4-5 தவளைகளின் கிரக் கிரக் சத்தம் உரத்து ஒலிக்கிறது. வேரோடிய கால்களை அசைத்து நகரத் தொடங்கினேன். இதோ உயிர்த்தலை நிலைநிறுத்தும் கிரக் கிரக் சத்தம் தொடர்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தது புஷ்பா விஸ்வநாதன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கும் இதுதான் இங்க வர முதல் கூட்டம். துரியம் கூட்டம் 2 மணிக்கு வந்திருக்கேன். பட் இதுக்கு இந்த இது கூட்டத்து ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். எனக்கு எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 4 மணி போல ஒரு கூப்பிட்டார், ரவிக்கு சிங்க சார், நீங்க வாங்க கட்டாயம் வந்து படிங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ நான் கிளம்பி டிராபிக் மட்டும் வரத்துக்கே லேட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். சூரிய சார் அப்படியே மனப்பாடமா கடகடகடான்னு படிக்கிறாரு. அதான் பார்க்கறதே பயமா இருக்கு. உயர்த்திரு பாரதியார். சிறு வயதில் நான் பார்த்த நடனம் ஒன்றில் ஆடினார் இளம் பெண்கள் 20 பாட்டுக்கு எவரது தந்தார் அந்த பாட்டொன்று நான் கேட்டேன் உண்மை சொன்னார். பாட்டென்று நான் கேட்டேன் உண்மை சொன்னார். சிறுவயதில் நான் சென்ற பொதுக்கூட்டத்தில் சூடுள்ள சிலவரிகள் ஒருவன் சொன்னான். எவரது தந்தவர் இது என்றேன். வேத்த முகம் துடைத்துக் கொண்டபடி உண்மை சொன்னான். மணியறியா பள்ளிகளில் தண்டவாள துண்டொன்று மணியாக தொங்கல் போல கவிஞரில்லா தமிழகத்தில் எவரெல்லாமோ கவிஞரென தெரிந்தார்கள் உமக்கு முன்பு. அணைக்காத ஒலிபெருக்கி மூலம் கேட்கும் கலைகின்ற கூட்டத்தின் சப்தம் போல பிற கவிஞர் குரல் மயங்கி கேட்கும் என்றும் நீர் மறைந்தீர் உன் பேச்சை முடித்துக் கொண்டு. இவளும் ஒரு பத்தினிதான். இதான் தலைப்பு. கணவனின் கட்டளையால் கற்பை பறைசாற்ற கனல் கக்கும் தீக்குளித்த சீதை ஒரு பத்தினி. கணவர் 5 ஒருவனுக்கு ஒருத்தியாய் உத்தமியாய் வாழ்ந்த திரௌபதி ஒரு பத்தினி. கணவனை பழி சொன்ன அரசனை கண்டித்து ஊரையே எரித்த கண்ணகி ஒரு பத்தினி. கணவன் கைவிட்ட பின் கண்டவனுக்கும் கடமையாய் முந்தானை விரித்து உச்சம் தொட்ட வேளையிலும் உடலை மறந்து பாலுக்கழும் தன் பாலகனை நினைத்து உளமுருகும் அந்த தாயும் ஒரு பத்தினிதான். மிக்க நன்றி. நன்றி. அடுத்தது கலாவதி பாஸ்கரன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை வழங்கிய திரு அழகேசங்கர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்து ஞானக்கூத்தன் கவிதையிலிருந்து மகான் காந்தி மகான் என்ற கவிதையை படிக்கிறேன். எழுந்ததும் கனைத்தார் மெல்ல சொற்பொழிவாற்றலானார். வழுக்கையை சொரிந்தவாறு வாழ்க நீ எம்மான் என்றார். மேசையின் விரிப்பை சுண்டி வையத்து நாட்டில் என்றார். வேட்டியை இறுக்கிக் கொண்டு விடுதலை தவறி என்றார். பெண்களை நோட்டம் விட்டு பாழ்பட்டு நின்ற என்றார். புறப்பட்டு நான் போகச்சே பாரத தேசம் என்றார். வாழ்மிக்க வந்த என்னும் எஞ்சிய பாட்டை தூக்கி ஜன்னலின் வழியாய் போட்டார்.
தெருவிலே பொறுக்கிக் கொள்ள. அடுத்து என்னுடைய என் கணவர் சொன்ன மாதிரி என்னுடைய விட்டுறேன். அதை நீங்க கவிதையான்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. சரி, கவிதை தான். அழகிய சிங்கர் அப்படி சொல்லிட்டார். பக்கம் 16. நிறம். குடிவந்த புதுவீடு மிக பிடித்து போனது. சிறுவீட்டு வாசலில் கண்பறிக்கும் வண்ண மலர் செடிகள், விளக்கெரியும் துளசி மாடம் நேர்த்தியான கோலத்துடன், பெரிய மொட்டை மாடி, நடக்க மிக வசதி, வரும் பறவைகள் ஏராளம். நித்தம் காலை என்னை அழைத்த காக்கைக்கு அன்னமிட்டேன். மாலை மாடியில் அமர்ந்து அக்கம் பக்கம் பார்த்ததில் குயில், மைனா, புறா இவை தவிர என்னை மிக கவர்ந்த கிளிகள் எதிர்வீட்டு மாமரத்தில். தானியங்கள் வைத்தால் தானாக வந்து உண்ணும் என ஒரு கூண்டு வாங்கி அது நிறைய தானியம் வைத்தேன். மைனா, குயில், புறா அனைவரும் வந்தனர், உண்டனர், கழித்தனர். எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. கிளிகள் எட்டி கூட பார்க்கவில்லை. கிளி பழங்கள் உண்ணும் என வாங்கி விருந்து வைத்தேன், அதையும் மதிக்கவில்லை. ஏன் இந்த பாரபட்சம்? மிகவும் அழகான வண்ணத்தில் நிறமாக இருக்கும் காரணமா? அல்லது உமக்கு பேச கற்றுத்தந்த மானுடர் நிறம் பார்த்து பழகவும் சொல்லி தந்தனரோ? நன்றி. பொதுவா கவிதை எழுதுறவங்க எல்லாம் சந்தேகப்படக்கூடாது. நம்ம எழுதுறது கவிதையா? நிச்சயமா கவிதை தான் அது. ஏன்னா 4 வரிகள் சும்மா எழுதினாலே கவிதைகள் தான். இப்ப நான் சில ஞானபுத்தன் கதை, இப்ப உங்களுக்கு சந்தேகமா இருக்கும், ஞானபுத்தன் கதை இப்படி எல்லாம் எழுதிருக்காரான்னு. சிரிப்புன்னு ஒரு கவிதை இருக்கு, 4 வரி தான் இந்த சிரிப்பு கவிதை. எத்தனை நேரம்தான் நீடிக்கும் சொல்லுங்கள் ஒரு விற்பனை பெண்ணின் சிரிப்பு. இவ்வளவுதான் கவிதை. அடுத்தது கிரிசா ராதான். ஓகே. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அதாவது சாப்பாட்டுல கடைசியில எடுத்து ஓரமா வைக்கிற ஒரு கருவேப்பிலை மாதிரினா அவரை நான் ஆட்டத்துக்கே சேர்த்துக்கல. நான் தான் முதல் கவிதை எழுதி அனுப்பினேன்னு நினைச்சேன். உடனே போன் பண்ணி இப்படி எல்லாம் எழுதக்கூடாது கவிதை அப்படின்னு. எனக்கு அவ்வளவுதான் சார் வருது. அப்பவே தெரியும் அந்த கவிதை ஏத்துக்கலன்னு. அப்புறம் அவர் புக்கா போடும்போது 60 அனௌன்ஸ் பண்ணிட்டார். இருந்தாலும் என்னப்பா 40 வருஷமா தெரியும், அவருக்கே ரொம்ப பாவமாயிடுது. அதனால இல்ல மேடம் நான் சேர்த்துட்டேன். அது வேணா வரமாட்டானு சந்தேகம் வேற அவருக்கு. நிஜமாவே பாவமா என்ன சேர்த்துட்டாரு. நான் வந்திருக்கேன். கவிதைகள் இப்ப நீங்கெல்லாம் கவிதை படிக்கும் போது நான் இந்த கூட்டத்தை சேர்ந்தவள் அல்ல. பள்ளியில் படிக்கும் பொழுது மனப்பாடத்துக்காக நம்ம எல்லாருமே செய்யுள்னு நினைச்சு படிச்சிருப்போம். அவையெல்லாம் இலக்கிய கவிதைகள் இல்லையா? அப்படி எனக்கு பாரதியை பிடிக்கும், வள்ளுவரை பிடிக்கும், கம்பனை பிடிக்கும். அந்த வார்த்தைகள், சந்தங்கள், ஒலிகள், ஏற்ற இறக்கங்கள், ஒரு இசைன்னு சொன்ன மாதிரி சம்ஸ்கிருத சுபாஷிதம் வரும்போது நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் படிக்க பிடிக்கும், கேட்க பிடிக்கும். உறங்குகின்ற கும்பகன் உங்கள் மாய வாழ்வெல்லாம் ஏங்குகின்றது இன்று கால் எழுந்திராய் எழுந்திராய், கரந்து போன்ற பிடித்த காலதூத கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனிக்கிடந்து உறங்குவாய் அப்படின்னு வாத்தியார் நடத்தும் போது அவ்வளவு பிடிக்கும். மேற்கில பேசும்போது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தினில் யாருக்கும் மஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா அப்படின்னு எல்லாம் பேச பிடிக்கும். நீங்கெல்லாம் என்னென்னமோ பேசுறேன், அதெல்லாம் எனக்கு வரல. இருந்தாலும் முதல்ல நான் ஞானபுத்தன் அவர்களோட கவிதையை படிக்கிறேன். ஓடி போன வெண்புறா. உட்புறம் வெளுத்த பீங்கான். உட்புறம் வெளுத்த பீங்கான் கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி தெரு நடுவில் வைத்தான் அந்த ஆள். உடம்பிலே பொம்மை. உடம்பிலே பொம்மை மாலை அணிந்து தற்பெருமை ஓங்கி நிமிர்ந்த கோபுரத்தின் மீது அவன் கண்கள் துருவி பார்க்க, கோபுர சிலையிலே சிக்கிக் கொண்ட பட்டம் போல வெண்புறா இருக்க பார்த்தான். கோபுர பொந்தில் வாழும் வெவ்வேறு புறாக்களோடு தான் கலந்து விட்டார் போன்ற பாவனை காட்டிக்கொண்டு வெண்புறா ஓடிப்போன வெண்புறா உச்சி காலை பொழுதிலே தனியே
அங்கே என்றாலும் பழக்கமான கிண்ணத்தை தெருவில் மீண்டும் பார்த்ததால் படபடப்பு. கொஞ்சம் கண்ணே தெரியல. நரசிம்மர் சிலை மேல் கொஞ்சம் வராகர், நரசிம்மர் சிலை மேல் கொஞ்சம், வராகர் மேல் கொஞ்சம் கொஞ்சம், ராமர் மேல் வாமனன் மேல் வெண்புறா பறந்திறங்கி வழிகிற பாலை போல கோபுரத்தில் வாயை விட்டு தரையிலே தத்தி தத்தி கிண்ணத்து நீரை. அவன் வந்தான், அருகில் வந்தான், கையிரண்டால் பிடிக்க வந்தான். வெண்புறா தப்பவில்லை, அவன் கையில் திமிரவில்லை. கிண்ணத்தில் மிகுந்த நீரை கொட்டினான். ஓடிப்போன வெண்புறா கையில் வைக அவன் சென்றான் விரைவில்லாமல். இப்போ என்னுடைய வரிகளை படிக்கிறேன், கவிதைன்னு சொல்லலாம். தோசை. அம்மா ஒரு நாள் தோசை கேட்டார். காரியம் 1000 காரணம் 1000. சும்மா இரேன், தோசைதான் குறைச்சல், அடக்கிவிட்டேன் அன்று. அவளும் மறந்தாள். அடுத்த முறை கேட்டபோது மாவு வாங்க மறந்து போயிருந்தேன். மீண்டும் ஒரு நாள், அன்றும் வைத்தேன். 80 ஆச்சு, தோசை மேல் என்ன ஆசை? இருக்கிற பிரச்சனையில் தோசைதான் கேடா? மகள் பாவம் என்று நினைத்தாளோ? மறந்தும் விட்டாள், இறந்தும் விட்டாள். இன்று அம்மாவுக்கு திதி, ஞாபகமாய் தோசை வார்த்து காக்காய்க்கு போட்டேன். நன்றி. ராயச்செல்லப்பா கூப்பிடுறேன். அவர் இந்திரநீலன் சுரேஷ் கவிதையை வாசிக்கும்படி கேட்கிறேன். மடிகேசங்கர் அவர்களே, இந்திரநீலன் சுரேஷ் அவர்களின் பூஜைக்கு வராத மலர் என்ற கவிதை. முட்களுக்கு நடுவே பூத்த புது ரோஜாவை முந்தி பறிக்க போட்டியிட்ட காலம் ஒன்று. பகலில் உறங்கி இரவில் மலரும் அல்லியாக மடை மாற்றிய பின் காவல் இல்லை, வேலி இல்லை, காதலிக்க ஆளும் இல்லை. மனம் காண மனிதரும் இல்லை. உடல் கொண்டு பொருள் தந்தவர்க்கு உள்ளம் தர ஏதும் இல்லை. உபயோகித்து எறிந்த நெகிழியை நெகிழ்வுடன் நோக்க கண்கள் என்றும் இல்லை. காலம் இல்லை, காவியம் படைத்திட யாரும் இல்லை. பசியை தீர்த்தவளின் பசி பற்றி மற்றவர்க்கு கவலையும் இல்லை. அடுத்தவன் வருகைக்கு காத்திருக்கும் இவளுக்கு வரப்போவது கடவுளா காலனா? அடுத்தவன் வருகைக்கு காத்திருக்கும் இவளுக்கு வரப்போவது கடவுளா காலனா? நிச்சயம் காதலன் இல்லை. நன்றி. அடுத்தது சசிகலா விஸ்வநாதன், அவங்க இருக்காங்களா தெரியல, ஜூம்ல இருக்காங்களா? கிரிஜா அவங்களோட உறவினர் கிரிஜா இந்த கவிதை வாசிப்பாங்க. வணக்கம். என்னுடைய நாத்தனார் சசிகலா விஸ்வநாதன் அவர்களின் கவிதை நினைவுகள், பக்கம் 53. காட்டின்றி வெளி மகிழம்பு ஒன்று மெத்தென்று முத்தமிட்டது பாதத்தை. நீல நிற வானம் வெள்ளி கதிர்களினூடே சாரல் துளி சில்லென்று புறங்கையில். அந்தி மாலை மயக்கத்தில் சாதி மல்லி நறுமணத்தின் போதை நாசியில். கருநீலவானில் ஒளிர்ந்த தாரகை களிப்புடன் சரட்டென இறங்கியது நெஞ்சில். கண்மூடி நிற்கையில் என்றோ நிகழ்ந்த நிகழ்வுகள் நினைவுபடுத்துகின்றன. நன்றி. அதாவது இந்த சொல் புதிதுங்கிற ஒரு வாட்ஸ்அப் ஒரு 2-4 வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல எழுதின எல்லாருமே கவிதை எழுதி பக்குவமாயிட்டேன். எல்லாருமே சிறப்பா கவிதை எழுதுறேன். நிஜமா இது பொய்யா சொல்லல. நான் அது கிரிஜாவுக்கு கூட தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சசிகலா விஸ்வநாதன் சொல் புதிதுதான் முதல்ல எழுதுறாங்க. அவங்க நிறைய இப்ப நல்ல கவிதைகள் தான் தொடர்ந்து எழுதிட்டே இருக்காங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச என்பா எழுதுறாங்க. அவங்க என்பா 100 கொடுத்தாக்க நான் வெளிச்சம் வெளியில கொண்டு வரதுக்கு விரும்புறேன். நான் அவங்க தொடர்ந்து நல்லா எழுதிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தது துரை தனபாலன். இது துரை தனபாலன் அவர்கள் எழுதிய தலைமுறை பேதம் என்ற கவிதை. காதலும் வீரமும் மட்டுமே இலக்கியம், காதலும் வீரமும் மட்டுமே இலக்கியம், அது அந்த காலம். இன்றோ காலை காப்பியில் தொடங்கி இரவு உணவு வரையும்
காத்து நிற்கின்றன ஆயிரம் பிரச்சனைகள். அவற்றிற்கு தீர்வு காண ஆட்கள் இல்லை இங்கு. காவிய காதலுக்கும் காப்பிய வீரத்திற்கும் நடைமுறை வடிவமைக்க ரூபாய் 1 ஒரு தலைமுறையே அலைகிறது. நன்றி. அடுத்து என் நண்பர் R.K. ராமநாதன் கவிதையை வந்து யார் படிக்கிறது? பாஸ்டன் தான் தெரியும். நீங்க சாந்தி ரசவாதி. குவிகம் விருட்சம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். R.K. ராமநாதன் ரெகுலராகவே எனக்கு கொஞ்சம் எழுதின கவிதையெல்லாம் அனுப்புவார். அதனால டக்குன்னு R.K. கவிதை அப்படின்னாலும் படிக்கலான்னு வந்தேன். உமாச்சின்னு எழுதியிருக்கிறாங்க. இது ஏற்கனவே படிச்சிருக்கேன். உமாச்சி. பக்கம் 21. பணிகிறார்கள், பழிக்கிறார்கள், பயப்படுகிறார்கள், உடைத்தெறிகிறார்கள், தொழுகிறார்கள், தூக்கி எறிகிறார்கள், கொண்டாடுகிறார்கள், கல்வில் ஏற்றுகிறார்கள், காணிக்கை குவிக்கிறார்கள், கஜானா களவாடுகிறார்கள், கதைகள் பரப்புகிறார்கள், கட்டுக்கதை என விமர்சிக்கிறார்கள், காப்பியம் வடிக்கிறார்கள், கழிஷடை என்கிறார்கள், எங்கும் இருக்கிறது என்கிறார்கள், இல்லவே இல்லை என்கிறார்கள், சாமியே இல்லை என்கிறார்கள், என் சாமி ஆசாமிகளே இறை என்கிறார்கள். தப்பு செஞ்சா உமாச்சி வந்து கண்ணை குத்துமா? தப்புகள் நடப்பதில்லையா? உமாச்சிக்கு கண் இல்லையா? அப்படின்ட்டு ரொம்ப அழகா இருந்திருந்தாரு. நான் ஏற்கனவே படிச்சேன். அதாவது சார் என்ன வந்து எனக்கு பேர் வச்சதே அவர் தான், சாந்தி ரசவாதின்னு இருக்கு. அப்பாவோட பேரை என்னோட 60களுக்கு மேல அப்பா என்னோட சேர்த்தவர் அவர் தான். அதனால நான் ரொம்ப ரொம்ப அவர் கடமைப்பட்டிருக்கேன். இப்ப சற்று அவரை பத்தி ஒண்ணு தோணித்து ஒரு கவிதை எல்லாம் பண்ண வச்சுட்டாரு, அதையும் எழுதி வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஒத்த மனத்தினரை ஒன்று சேர்க்கும் வித்தகர், சேர்க்கும் மனிதரிடை ரசவாதம் நிகழ்த்தி கதையாய் கவிதையாய் இசையாய் பொழிய வைக்கும் கிரியா ஊக்கி. ஏன்னா அவர் எந்த மாற்றமும் அடையறதில்லை, அவர் அப்படியே இருக்காரு, நம்மளதான் ஆட வைக்கிறார். இன்னும் நடனம் புதிது ஒரு குழு ஆரம்பிக்கல, அதை ஆரம்பிச்சு நம்மள டான்ஸ் ஆட வச்சிருவார்னு நினைக்கிறேன். கலைஞர்களை கொண்டாடி மகிழ்பவர். இந்த புகழரை எதுவும் அவர் காதில் விடப்போவதில்லை. அவர் அடுத்து என்ன செய்வது என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறார். இதான் இப்ப நான் எழுதின கவிதை அவருக்கு. சார் அடுத்த தொகுப்புல நினைச்சு எழுதுறேன் சார். அதான் சொல்றேனே, கிரியா ஊக்கின்னு சொல்லிட்டேன். நான் வந்து கதை எழுதவே இல்லை, கதை புதியதுலதான் ஃபர்ஸ்ட் எழுதின கதை. ரம்யா வாசுதேவனோட போட்டி ஏதோ ஒன்று இருந்தது, அதுல எழுதினேன். சோ இங்க இந்த கூட்டத்துல வந்து பிரேயர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன். பட் ரொம்ப ருசிகரமா இருக்கு இந்த கூட்டம். ஒவ்வொருத்தரும் படிச்சு அதை பத்தி சொன்னது. டாக்டர் பாஸ்கரன் சார், அவருக்கு வந்து மருத்துவம்ங்கிறது ஒரு ஆயுதம்னாக்கா இப்ப இன்னும் எத்தனை ஆயுதத்தை கையில எடுத்திருக்காரு. ஒரு நோயாளியை கதை சொல்லி குணப்படுத்தலாம், ஒரு நோயாளிக்கு பாட்டு பாடி குணப்படுத்தலாம், இன்னொரு நோயாளிக்கு கவிதை சொல்லி குணப்படுத்தலாம். சோ மருந்து பிரிஸ்கிரிப்ஷன் பாடகம் தள்ளி வச்சுட்டு மருந்து போதுமே சார், போதும் ஒரு மருந்து வேணாம் அந்த கவிதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அனுப்பிச்சிடலாம்ல, அந்த மாதிரி. சோ அவர் படிச்ச அந்த ஞானபுத்தன் கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. தண்ணி வந்து ஓடி வருது, அது ஓடி வந்து நிக்கிறதா ஓட போறதா எங்க போறதுன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த தண்ணியை பத்தி சொல்லுவார். சோ இது எல்லாமே ஐம்பூதங்கள் எல்லாமே அப்படிதான், அதுகளை என்ன பண்ண போறதுன்னு எக்ஸல் தெரியாது. எங்க அப்பா சொல்வா, அந்த குழந்தை கேக்குமா, நம்ம ஸ்டவ் அடிச்ச உடனே அந்த நெருப்பு எங்க போறதுமா அப்படின்னுட்டு. அவன் அம்மா சொல்வாளாம், உங்க அப்பா ஆத்த விட்டு வெளில போனா எங்க போறான்னு எனக்கு தெரியாது. இது எப்படி எனக்கு இது ரசவாதியோட ரொம்ப எப்ப பாரு அவர் சொல்றாரு, அது என்ன மீனிங்ல சொன்னான்னு தெரியல. அப்பா ரொம்ப இதுவா சொல்லுவார், எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு கதை இருக்கும், ஒரு மேற்கொண்டு இருக்கும். சோ இந்த மாதிரி சூழல்ல வளர்ந்ததுனால இந்த மாதிரி கேட்கும் போது நம்மளும் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இங்க கவிதை வாசிச்சவங்க எல்லாமே சிறப்பா வாசிச்சாங்க. ஃபர்ஸ்ட் நாகேந்திர பாரதி சார் புத்தகத்தை பெற்றுக்கொண்டு ரொம்ப அழகா இருந்தது அவரோட கவிதை. அப்புறம் SRC சார், அவரும் வந்து இதெல்லாம் அந்த பழைய இதெல்லாம் பத்தி சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு மேற்கோள் காட்டி இதை வந்து சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. வேணுகோபாலன் சார் ஜோல்னா பையில எடுத்து சொல்ல போறான்னு நினைச்சேன். அவர் எல்லாமே விரல் நுனியில நாக்கு நுனியில வச்சிருக்காரு, அத்தனையும் கேட்க கேட்க அருவி மாதிரி விழுந்தது. அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் கிரிஜாராகவன், சதுர்புஜன் சார் பூபாலத்தை ஒரு பிரமாதமா ஒரு கதை எழுதியிருக்காரு, அதை பத்தி நான் மென்ஷன் பண்ண மாதிரி ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. சோ எல்லாரோட இது சசிகலா விஸ்வநாதன் மேடம் வந்து சாந்தி நிலவ வேண்டும் அத்தனை அற்புதமா பாடிட்டு இருந்தாங்க. ஆஹா, நம்மளுக்கு இன்னைக்கு கொடுப்பன அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கேள்வி சார் பிரவாகமா பொழிவார், இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் லேசா தூரல் போட்டு நின்னுடுது அப்படின்னு தெரியல. அவர் மைக் எடுத்தா விட மாட்டார், பிரவாகமா இருக்கும். சோ கிரிஜா மேடம் அவங்கள்தான், சசிகலா மேடம் அவங்களும் உற்சாகமான ஒரு கவிதாயினி கதை சொல்லி அவங்க வந்து ரொம்ப அழகா எல்லாம் சொன்னாங்க. இந்த கூட்டத்துல வந்து எனக்கு கலந்து கொள்ற பேரு கிடைச்சதுக்கு நான் அழகிசிங்க சாருக்கு நன்றி சொல்றேன். சுரேஷ் கூப்பிடுறாங்க என் நண்பர். அடுத்தது சுரேஷ் வந்து என்னுடைய நண்பர், கல்லூரி நண்பர்.
அவர் கவிதை என்னமோ எழுதல. சில பேர் வந்து ஏன் எழுதலன்னு தெரியல எனக்கு. அப்புறம் அதை சதுர் கொஞ்சம் கவிதை எழுதுறவர் அவரே எழுத மாட்டேன்றார். ஆனா அவர் ஒய்ஃபு அது எழுதிட்டாங்க அவங்க. எழுதி ஏன் அனுப்பலன்னு எனக்கு இப்ப தெரியல. இப்ப சுரேஷ் அவர்கள் மதுவந்தியோட கவிதையை படிப்பார். இந்த கவிதை போட்டியில என்னால கலந்துக்க முடியாம ஒரு சூழ்நிலை என்னால வந்து அனுப்பல. அதுவும் இல்லாம இந்த கவிதை படிக்க சொன்ன கவிதை மதுவந்தி. இது மதுவந்தி என்னுடைய நல்ல நண்பர். எல்லா புதிதுகள்லயும் அவரும் புதிதா வந்து தன்னுடைய இருக்கேங்கிறத காமிக்கக்கூடிய ஒரு மனிதர். கடலிடம் விடை பெறுதல் அப்படிங்கிற மதுவந்தியோட கவிதை 27 பக்கம். கடற்கரை பார்த்த பின் கால் கூட நனையாமல் வர முடியுமா என்ன? வந்து வந்து பாதம் தொட்டு தொட்டு போகின்ற அலைகளில் ஆழ்ந்து நின்றிருந்தேன். வேகமாய் வந்த அலைகள் கால் தொட்டு போவென சொல்ல போகட்டும் என கேட்டபடியே நின்றிருந்தேன். மீண்டும் கடலுக்குள் போகின்ற அலைகள் வா வா என சொல்ல வரட்டுமா என்று கேட்டேன். வந்ததும் போதும் என போனதுமாயிருந்த அலைகள் சொல்லின போய் வா. அருமையான கவிதை. நன்றி சுரேஷ். இப்ப வந்து சுந்தரராஜன், அது குவியும் நண்பர் சுந்தரராஜன், அவர் என்னன்னா கவிதை எழுதி அமைச்சுட்டாரு எனக்கு. என்னடா பண்றது தெரியல. சரி படிச்சா நல்ல கவிதை, நல்லா இருக்குது. அது என்ன சாப்பிட்ற விஷயம் தான் அது. அவர் கவிதையை பாருங்க, பொங்கலும் பீட்சாவும் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டாரு. இப்ப அவர் கவிதையை வந்து நம்ம நண்பர் டக்குன்னு வர முடியாது கௌரி சங்கர் வந்து பாடு பேசுவார். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். முதல்ல இந்த கூட்டத்துக்கு அஃப்கோர்ஸ் நான் ஆட்மேன் அவுட்டுங்கிற மாதிரி நான் கவிதை எழுதுகிறவன் இல்லை, கவிதை வாசிச்சிருக்கிறேன். நான் ரொம்ப பெரிய கவிஞர்லாம் கிடையாது, ரொம்ப தனிப்பட்ட முறையில கவிதைகள்லாம் எழுதினது கிடையாது. ஆனா அவங்க கிரிஜா மேடம் சொன்ன மாதிரி ஸ்கூல்ல படிக்கும்போது நமக்கு வந்து நம்ம படித்த இந்த செய்யுள்ள அந்த காலத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து திருக்குறள் ஆகட்டும், நாலடியார், எதுவும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இப்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா அதனுடைய சந்த நடைகள் வந்து நமக்கு நல்ல மனசுல பதிந்திருந்த காலத்தினால அந்த மரபு கவிதைகள்னு சொல்லக்கூடியது அது எந்த விதமான யாப்பு இலக்கணத்தோடு இருந்தால் கூட அது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது. எனக்கு ஞாபகம் ஒரே ஒரு சின்ன ஒரு அக்கேஷன்னால நான் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த கம்பருடைய ஒரு பாடல் எண்ணிலா, விஸ்வாமித்திரர் வந்து ராமனை வந்து காட்டுக்கு அழைத்து போக வந்திருக்கும் போது அந்த படலத்தில் ஒரு பாடல் உண்மையாக கம்பருடைய பாடல் ஒன்று. எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தின் புண்ணில் ஆம் பெரும் புழையில் கனல் நுழைந்தாலென செவியற் புகுதலோடும் உன்னிலாவிய துன்பம் பிடித்து உந்த ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்றிடந்தான் என உணர்ந்தான் கடுந்துவே காலவேளம் அப்படிங்கிறது ஒரு பாடல். இந்த பாடல் வந்து அதான் அந்த விஸ்வாமித்திரன் சொன்ன சொல் வந்து ஒரு காதில் நுழைந்தது எப்படி இருந்தது என்றால், ஒரு புண்ணிலே வந்து கனலை உள்ளே நுழைத்தால் என்ன துன்பம் ஏற்படுமோ அந்த துன்பம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஓமை. அது வந்து இவனுடைய இந்த சொல் வந்து அப்படி நுழைந்தது அப்படின்னு. அதுக்கு இரண்டாவது அர்த்தம் சொல்லும்போது கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழைந்தான்னா, கண் இல்லாதவன் கண்ணை பெற்று அதை மறுபடியும் இழந்தால் எப்படி துன்பப்படுவானோ அப்படி துன்பப்பட்டான். ஏன்னா ராமன் வந்து பிள்ளை இல்லாதவன் பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை இழந்தால் எப்படி துன்பப்படுவானோ அப்படி தசரதன் பண்ணினான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் வந்து இதுக்கு மூணாவது அர்த்தம் ஒன்று சொல்லுவார். கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் அப்படின்னா, கண்ணில்லாத அந்த சிரவணனுடைய அப்பா தன் பிள்ளையை இழந்த போது இன்னும் துன்பம் அடைந்தானா அந்த துன்பத்தை தசரதன் அடைந்தான் அப்படிங்கிற அந்த மூன்றாவது அர்த்தத்தையும் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொல்லி ஒரு மேடையில் கேட்டிருக்கேன். அந்த பாடல் வந்து ரொம்ப நல்ல மனசுல நமக்கு பதிந்த ஒரு பாடல். ஸோ அந்த மாதிரி மரபு செய்யுள் வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. புதுக்கவிதை படிக்கிறோம். அப்கோர்ஸ் எனக்கு என்னுடைய மெமரியில வந்து நான் ஏபிள் டு ரீட்டைன் தட். எனக்கு இந்த ஒரு சின்ன ஒரு இதோட நம்ம சுந்தரராஜன் சாரனுடைய ஒரு கவிதையை நான் இங்க படிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏதாவது படிக்கும்போது தவறு இருந்தாலும் மன்னித்துக் கொள்ளும். பக்கம் 47. பொங்கலும் பீட்சாவும். என் அம்மாவின் கைமணம் யாருக்கும் வராது. அவள் தரும் பொங்கலுக்கு உலகத்தையே தரலாம். சுவை அரும்புகளுக்கு தீனி போட்டவள் அவள். அம்மாவுக்கு 4 தங்கைகள் ஒரு தம்பி.
காசியில், மைசூரில், பாலக்காட்டில், நெல்லூரில் காசி சித்திக்கும் அம்மாவுக்கும் செல்லமாய் தகராறு. காவேரியா கங்கையா எது முதலில் வந்தது என்று. இருவரும் இரட்டையர்கள். எல்லோருக்கும் எல்லா இடங்களுக்கும் போய் வருவோம். எல்லோரும் எல்லா இடங்களுக்கும் போய் வருவோம். காசியில் ஜிலேபியும் பேடாவும் லஸ்ஸியும் இனிக்கும். நெல்லூரில் பப்புவும் பெசரட்டும் கொங்குராவும் பிடிக்கும். பாலக்காட்டில் பழம்பொரியும் சக்கை பிரதமனும் பிடிபிடிப்போம். மைசூரில் போண்டாவும் பிசிபெளாவும் அள்ளி தின்போம். ஆனாலும் தஞ்சாவூர் பொங்கலுக்கு அனைவரும் அடிமை. இதெல்லாம் மாமா அமெரிக்கா போய்விட்டு வரும் வரை. இப்போ எங்கள் வீடு, சித்திகள் வீடு எல்லாம் மாறி போச்சு. எல்லா இடங்களிலும் பிரெட்டும் பீட்சாவும் தான். இப்போது யாரும் யார் வீட்டுக்கும் போவதில்லை. பொங்கல், ஜிலேபி, பெசரிட்டு, சக்கை, பிசிபிளா திரும்ப வருமா? இல்லை. அவை இனி மெல்ல சாகுமா? நன்றி, வணக்கம். மீனாட்சி சுந்தரம். மீனாட்சி சுந்தரம் கவிதையை வந்து அதுதான் முதல் கவிதை. மீனாட்சி சுந்தரம் எழுதினது முதல் கவிதை. பார்த்த உடனே பிடிச்சிருந்தது எனக்கு. அவங்க பேரு பானுமதி. பானுமதி தேவி சங்கர் வந்து இந்த கவிதையை வாசிக்கப்படுங்க. அவங்களுக்கு முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நேரில் வந்திருக்கும் நண்பர்களுக்கும் ஜூமில் இணைந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ராம மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய கவிதை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். கவிதையோட வடிவங்கள் மாறின்னு இருக்கு, ஆனா அதனுடைய தாக்கம் வந்து இன்னும் இருந்துதான் இருக்கு. ஏன்னா அவங்க இப்ப படிச்ச சில நல்ல கவிதைகளை கூட இப்ப கடைசியா படிச்ச அவருடைய சுந்தரராஜன் கவிதையே கூட அந்த கடைசி பஞ்ச் நமக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திது. அதே மாதிரி அவங்க சசிகலா மேடமோட கவிதை, கிரிஜா மேடமோட கவிதை எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்ப வந்து இயற்கை ஈந்திடும் பேரானந்தம், கொழிக்கும் வளமும் கொள்ளை அழகே, செழிக்கும் இயற்கை உயிர் வழி வீசும், பொழிலின் அழகில் மகிழ்ச்சி பொங்கும், எழிலாய் மணக்கும் பூக்கள் ஆனந்தம், நெஞ்சம் மகிழும் சோலைகளின் காட்சி, கொஞ்சும் இனிமைக்கு வனங்களே சாட்சி, மலர்ச்சி காணும் மழலையர் புன்னகை, கிளர்ச்சி தருமே காதலியின் மென்னகை, பசுமை வளர்ச்சி பல்லுயிர் வாழும், பசுமை சுழற்சி மழையே பேணும், மாசிலா காற்று மகிமை ஈட்டும், தூசிலா உலகம் சுவைத்திடும் வாழ்வும், சுழலும் குளிர்ச்சி சுகந்தம் வார்க்கும், குழலின் இசையால் மகிழ்ச்சி ஆர்க்கும், ஆழியின் அலையோசை ஆர்வம் சேர்க்கும், ஆழியின் அழகே கண்களை ஈர்க்கும், மயிலின் ஆடல் தரும் கண்களில் குளிர்ச்சி, குயிலின் கூவுமிசை செவிகளில் மலர்ச்சி, ஊற்றின் சீரழிலில் உள்ளமே ஆர்த்திடும், ஆற்றின் நீரோட்டம் வளங்களை கோத்திடும். வணக்கம், நன்றி. இப்ப வந்து இந்த கவியரங்கம் இந்த கூட்டம் முடிவுக்கு வருகிறது. அது முதல்ல வந்து குவிக்கத்துக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா 100 பத்திரிகை நான் வந்து தனியான ஆள் தான், விருட்சம்ங்கிற பேர்ல நான் புத்தகங்கள் போடுறேன், கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கேன் அவங்கள மாதிரி. ஆனா அவங்க வந்து இன்னொரு கூட்டத்துல இருக்கிறவர நம்ம கூட்டத்துல சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு பெரிய பண்பு. ஆமா, அதனால அவங்களுக்கு நன்றி. இப்ப வந்து சுந்தரராஜனுக்கும் கிருபானந்தனுக்கும் தான் நன்றி. கிருபானந்துக்கும் ரொம்ப நன்றி, சுந்தரராஜன் கொஞ்சம் நன்றி. அவர் ரொம்ப அமெரிக்கால இருக்கிறதுனால. அப்புறம் வந்து தொடர்ந்து நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம், மாறி மாறி பண்ணிட்டு இருக்கோம். குவியமும் விருட்சமும் தொடர்ந்து மாறி மாறி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க 2-3 கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க வாரத்துல. நான் வந்து ஒரே ஒரு கூட்டம் தான் நடத்திட்டு இருக்கேன். அதை தொடர்ந்து கவிதைக்காக 1 மாசத்துக்கு ஒரு கூட்டம் நடத்துறேன் நானு. பெரும்பாலும் யாரும் வருதில்லை அந்த ரூம்ல. அதுக்கு ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப புதுசா. இனிமே எனக்கு கவலை இல்லை, கவிதைக்கு யாரும் படிக்கிறதுக்கு வருவாங்க. அதாவது ஒரு 5 பேரை பிக்ஸ் பண்ணிடுறோம். முதல்ல பிக்ஸ் பண்ணி கவிதைகள் நீங்க தான் வாசிக்கணும், அதுவும் 15 நிமிஷம் ஒவ்வொருத்தரும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்றேன் நானு. அவங்க என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம வந்துடுறாங்க. அதனால எனக்கு ஒரு 5 பேர் டெஃபினட்டா கிடைச்சிருவாங்க. அப்புறம் நான் ஒருத்தன் 6, அப்புறம் கிருபானந்தம் ஒரு 7, அப்புறம் சுந்தரராஜன் அவர் தப்பி தவறி வந்துட்டாங்க 8 பேர் நிச்சயமா இருப்போம். அப்புறம்
அப்புறம் இவரு நாகேந்திர பாரதி எப்போதும் எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுவார். எல்லா விஷயத்துக்கும் அவர் வந்து நாகேந்திர பாரதி உறுதுணையா இருக்கக்கூடியவர். அவருக்கு நன்றி. எஸ்வி வேணுகோபால் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார். ஆனா என் மேல ஒரு அஃபெக்ஷன் உண்டு அவருக்கு. நன்றி. எல்லாருக்குமே நன்றி. இது வந்து குடும்ப விழா மாதிரி இருக்கு. இப்ப எல்லாரும் கவிஞர் எல்லாம் ஒண்ணு. நம்ம இன்னும் என்னன்னா இந்த கவிதைகள்லாம் வாசித்த பிறகு, இதெல்லாம் கேட்ட பிறகு, கவிதை எழுத தெரியாதவங்களுக்கும் கவிதை எழுதணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். ஆனா கவிதை எழுதுறது அவ்வளவு சாதாரண விஷயம். மிக சாதாரண விஷயங்கள் எழுதினாலும் போதும். அது மாதிரி இதெல்லாம் இப்ப நாளைக்கு ஒரு கூட்டம் நடக்க போறது. அது இசை நிகழ்ச்சி. அதுவும் வந்து குவிகம் தான் நடத்துறது. குவிகம் தான் உண்மையில இசை நிகழ்ச்சி நடத்த போறது. அதுக்கும் உங்களை எல்லாம் ஜூம்ல வரவேற்கிறேன். நான் இங்க வந்து நன்றி. எல்லாருக்கும் நன்றி.